கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the holy name of the Lord. எபிரேயர் எழுதின நிருபம் 11ஆம் அதிகாரம் 5-6 வசனங்களை ஒரு விசை வாசிக்கலாம். Epistle of Hebrews chapter 11 verses 5 and 6. விசுவாசத்தினாலே ஈனோக்கு மரணத்தை காணாதபடிக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டான். தேவன் அவனை எடுத்துக்கொண்டபடியினாலே அவன் காணப்படாமற் போனான். அவன் தேவனுக்கு பிரியமானவன் என்று அவன் எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்னமே சாட்சி பெற்றான். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம். ஏனென்றால் தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்று விசுவாசிக்க வேண்டும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the holy name of the Lord. இந்த இரண்டு வசனங்களில் ஏனோக்கு என்கிற ஒரு பக்தனுடைய வாழ்க்கை சுருக்கமாக அழகாக சித்தரிக்கப்பட்டிருக்கிறார். These two verses prescribe the beautiful life of Enoch. இவன் பழைய ஏற்பாட்டு காலத்தில் வாழ்ந்த ஒரு உத்தமமான ஒரு பக்தன். He was an upright and devout person who lived in the Old Testament. வேதத்தை அறிந்தவர்களுக்கு இவனுடைய வாழ்க்கை அநேகருக்கு தெரிந்திருக்க வாய்ப்பு உண்டு. About those who know the word of God, many of them know about his life. ஆதாமுக்கு இவன் 7வது தலைமுறையைச் சேர்ந்தவன். He was the 7th generation to Adam. இதை யூதாவிலே 14ஆம் வசனத்திலே நாம் பார்க்க முடியும். This we read in Jude verse 14. ஆதாமுக்கு 7ஆம் தலைமுறையான ஏனோக்கு என்று அவனை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. He was the 7th generation to Adam. இந்த ஏனோக்கை குறித்து புதிய ஏற்பாட்டு ஜனங்கள் ஒவ்வொருவரும் அறிந்திருக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. About this Enoch, all the New Testament people of God, it is necessary for them to know about him. ஏனென்றால் புதிய ஏற்பாட்டு சபை என்று சொல்லுவது அது எடுத்துக்கொள்ளப்படக்கூடிய ஒரு சபை. Because the New Testament church is going to be transformed. ஏனோக்கு என்று சொன்னால் அவனுடைய வாழ்க்கையின்படி நாம் பார்க்கும் பொழுது எடுத்துக்கொள்ளப்படக்கூடிய விசுவாசிகளுக்கு அவன் அடையாளமாக இருக்கிறான். Enoch is the sign of the believers who are going to be translated. எடுத்துக்கொள்ளப்படுகிற ஊழியர்களுக்கு அடையாளமாக எலியா சொல்லப்பட்டிருக்கிறான். Elijah is the shadow of the servants of God who would be translated. பழைய ஏற்பாட்டிலே மரணத்தை காணாமல் 2 பேர் எடுத்துக்கொள்ளப்பட்டார்கள். There were 2 of them who were caught up without tasting death in the Old Testament. ஒன்று ஏனோக்கு, மற்றொன்று எலியா. One was Enoch and another was Elijah. எலியா அவன் விவாகமாகாத கர்த்தருடைய ஊழியக்காரன். ஆனதினால் அவன் புதிய ஏற்பாட்டு ஊழியர்களுக்கு அடையாளமாக இருக்கிறான். Elijah was the servant of God who was unmarried, and therefore he is the shadow of the New Testament servants of God. அவன் ஒரு தீர்க்கதரிசி. He is a prophet. தேவனுடைய வல்லமையான ஒரு கரமாக அவன் காணப்பட்டான். He was found as the mighty arm of the Lord. ஆனால் ஏனோக்கு அப்படி அல்ல. அவன் குடும்பத்தோடு வாழ்ந்த ஒரு மனிதன். But Enoch was not so. He lived with his family. ஆனதினால் அவனையும் கர்த்தர் எடுத்துக்கொண்டார். He also the Lord took him. அவனும் மரணத்தை காணாமல் எடுத்துக்கொள்ளப்பட்டான். He also did not taste death and was caught up. புதிய ஏற்பாட்டு சபையில் 2 கூட்டங்கள் உண்டு. There are 2 groups of people in the New Testament. ஒன்று ஊழியர்கள், மற்றொன்று விசுவாசிகள். One are the servants of God and the other are the believers. இங்கே எலியாவை குறித்து நாம் பார்க்கும் பொழுது அவன் ஊழியர்களுக்கு அடையாளம், ஏனோக்கு எடுத்துக்கொள்ளப்படக்கூடிய விசுவாசிகளுக்கு அடையாளம். Elijah is the shadow of the New Testament servants of God, and Enoch is the shadow of the believers. மனவாட்டிக்குள்ளே 2 கூட்டம் இருக்கிறது. There are 2 groups of the bride. உன்னத பாட்டு 6ஆம் அதிகாரத்தை நாம் பார்க்கும் பொழுது, when we read in Songs of Solomon chapter 6, கடைசி வசனத்தை நாம் பார்க்கும் பொழுது, when we read the last verse, சூலமித்தியில் நீங்கள் என்னத்தை பார்க்கிறீர்கள்? O Shulamite, what are you looking upon? அவள் 2 சேனை கூட்டத்துக்கு சமானமானவள் என்று சொல்லி இருக்கிறார். She is comparable to 2 hosts. மனவாட்டிக்குள்ளே நீங்கள் என்னத்தை பார்க்கிறீர்கள்? அவள் 2 சேனையின் கூட்டத்துக்கு சமானமானவள். What are you looking in the bride? For she is comparable to 2 armies. அப்படியானால் இதிலிருந்து என்ன விளங்கிக் கொள்கிறோம்? புதிய ஏற்பாட்டு சபையிலே 2 கூட்டம் உண்டு. ஒன்று எடுத்துக்கொள்ளப்படக்கூடிய ஊழியர்கள், மற்றொன்று எடுத்துக்கொள்ளப்படக்கூடிய விசுவாசிகள். If so, what are we understanding from this? There are 2 groups in the New Testament church, which is one is the new caught up servants of God and the believers who will be caught up. ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் இந்த எடுத்துக்கொள்ளப்படுதல் என்கிற ஒரு காரியத்துக்காக காத்திருக்கிறார்கள். Every people of God are waiting for this translation. புதிய ஏற்பாட்டிலே இந்த எடுத்துக்கொள்ளப்படுதல் என்பது இன்னும் நடைபெறாத ஒரு காரியமாக இருக்கிறது. In the New Testament, this preparation of being caught up is still not taking place. இது rapture என்று சொல்கிறோம். மறைந்து மறுரூபமாகுதல் இல்லாவிட்டால் எடுத்துக்கொள்ளப்படுதல். This is otherwise called rapture or translation. ஒரு தேவனுடைய பிள்ளை எடுத்துக்கொள்ளப்படும்படியாகவே அழைக்கப்பட்டிருக்கிறான். A child of God is being called to be raptured. எடுத்துக்கொள்ளப்படுதலை குறித்து பழைய ஏற்பாட்டிலும் சொல்லப்பட்டிருக்கிறது, புதிய ஏற்பாட்டிலும் சொல்லப்பட்டிருக்கிறது. About being caught up, it is told
told in the Old Testament and also in the New Testament. ஆனால் புதிய ஏற்பாட்டிலே ஒன்று ரெண்டு பேர் அல்ல, ஒரு பெரும் திரள் கூட்டம் ஜனங்களும் ஊழியர்களும் எடுத்துக்கொள்ளப்பட போகிறார்கள். But in the New Testament, a big gathering like the believers and the workers are going to be caught up. ஏசாயா 57:1 பார்க்கும் பொழுது நீதிமான் எடுத்துக்கொள்ளப்படுகிறான் என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. Isaiah 57:1 we see that the righteous is being caught up. இரண்டாம் ராஜாக்கள் 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலே பார்க்கும் பொழுது எலியா தான் எடுத்துக்கொள்ளப்படுவதை குறித்து எலிசாவினிடத்திலே சொல்லுகிற வார்த்தையை நாம் பார்க்க முடியும். In 2 Kings 2:10 we see the words which Elijah is telling to Elisha of being caught up. நான் எடுத்துக்கொள்ளப்படுகையில் நீ என்னை கண்டால் நீ கேட்டதான அந்த அரிதான வரம் இரட்டிப்பாய் உனக்கு கிடைக்கும் என்று எலியா எலிசாவினிடத்திலே சொல்லுகிற வார்த்தையை நாம் பார்க்கலாம். Elijah is telling Elisha that nevertheless if thou see me when I am taken from thee, it shall be a double portion of blessing unto you. ஒரு தேவனுடைய மனிதன் எடுத்துக்கொள்ளப்படுதல் பழைய ஏற்பாட்டிலே நடந்த 2 சம்பவங்களின் மூலமாக சொல்லப்பட்டிருக்கிறது. A child of God being caught up is being cited by 2 incidents in the Old Testament. சில சபையார் அது மோசே என்று சொல்லுகிறார்கள். அப்படி அல்ல, எலியாவும் ஏனோக்கு மாத்திரமே எடுத்துக்கொள்ளப்பட்டவர்கள். ஏனென்றால் மோசே மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு விட்டான். Some church members call this rapture to be taken up by Moses, but Moses was the person who was dead and buried, therefore it is not him. ஏன் அவர்கள் மோசேயை இங்கே அழைத்து வருகிறார்கள்? Why are they signifying Moses here? இயேசுவோடு ஒரு நாள் பேதுரு யோவான் யாக்கோபு இருக்கும் பொழுது அவர் மறுரூபமாகி காண்பித்தார். When Jesus also was transfigured, when he was with James and John, he was transfigured. அப்பொழுது எலியாவும் மோசேயும் வந்து பேசுகிறது போல அவர்களுக்கு ஒரு தென்பட்டது. At that time it seemed to be as Elijah and Moses came and spoke to them. ஆனபடினால இவங்க என்ன நினைச்சிட்டாங்கன்னா எலியாவும் மோசேயும் தான் என்ன செய்ய போறாங்க, மறுபடி வந்து வர போறாங்கன்னு நினைச்சிட்டாங்க. Therefore they thought that Moses and Elijah will come back again and take them. அப்படி அல்ல. It is not so. மரணத்தை காணாமல் எடுத்துக்கொள்ளப்பட்ட 2 பேர் பழைய ஏற்பாட்டிலே, ஒன்று எலியா மற்றொன்று ஏனோக்கு. 2 of them in the Old Testament who were caught up without tasting death are Enoch and Elijah. ஒருவன் ஊழியனுக்கு அடையாளம், மற்றொருவன் விசுவாசிகளுக்கு அடையாளம். One is a shadow of the servants of God and the other is the shadow of believers. இன்றைக்கு எடுத்துக்கொள்ளப்படக்கூடிய விசுவாசிகளுடைய வாழ்க்கையை ஒரு விசை நாம் சிந்தித்து பார்க்கலாம். Let us consider about the life of the believers who are going to be caught up. ஒரு தேவனுடைய பிள்ளை எடுத்துக்கொள்ளப்பட வேண்டுமானால் அவனுடைய வாழ்க்கை எப்படி அமைய வேண்டும்? If a child of God should be caught up, then how should his lifestyle be? ஒரு விசுவாசி எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும். If a believer should be caught up, முதலாம் தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது அவரோடு கூட எடுத்துக்கொள்ளப்படுவோம் என்று பவுல் பேசுகிறார். In 1 Thessalonians 4:17 we see St. Paul saying that we will be caught up with him. மேகங்கள் மேல் அவர்களோடு கூட ஆகாயத்தில் நாம் எடுத்துக்கொள்ளப்பட்டு இவ்விதமாய் எப்பொழுதும் கர்த்தருடனே கூட நாம் இருப்போம். We shall be caught up with him and we shall be with the Lord in the air and we shall be ever with him. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கூட தம்முடைய சீஷர்கள் பார்த்துக் கொண்டிருக்கையில் எடுத்துக்கொள்ளப்பட்டார் என்று அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. In Acts 1:11 we see that even Jesus Christ was caught up even as disciples were gazing upon him. 9ஆம் வசனத்திலே அவர் எடுத்துக்கொள்ளப்பட்டார். In verse 9 we see that he was caught up. 11ஆம் வசனத்திலே எடுத்துக்கொள்ளப்பட்ட இயேசுவானவர் மறுபடியும் வருவார். And we see in 11th verse that Jesus who is being caught up will come back again. அப்படியானால் இயேசு எடுத்துக்கொள்ளப்பட்டவர், அவருடையவர்கள் எடுத்துக்கொள்ளப்பட போகிறார்கள். If so, Jesus is being caught up and those who are his will also be caught up. இந்த எடுத்துக்கொள்ளப்படுதல் என்ற அனுபவம் ஒரு மனிதனுக்கு மரணமில்லாத ஒரு வாழ்வை கொண்டு வந்து கொடுக்கிறது. This experience of being caught up is bringing a man without death. அப்படி மரணமில்லாத ஒரு வாழ்க்கை தான் நித்திய ஜீவனுடைய வாழ்க்கை. A life without death is the life of eternal life. அப்படியானால் ஒரு தேவனுடைய பிள்ளை நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் ஒரு விசுவாசி எப்படி வாழ வேண்டும்? If so, if a believer should attain this eternal life, how should he live? உங்களில் எத்தனை பேருக்கு எடுத்துக்கொள்ளப்படக்கூடிய ஒரு வாழ்க்கை தேவை? How many of you need a life to being caught up? இல்லாவிட்டால் எடுத்துக்கொள்ளப்படக்கூடிய அனுபவம் எத்தனை பேருக்கு தேவை? Or how many of you need this experience of being raptured? புதிய ஏற்பாட்டு சபைக்கு நடக்கக்கூடிய ஒரு அற்புதமான நிகழ்ச்சி இனிமேல் நடைபெற போகிறது. This is a miraculous thing which is going to take place for the New Testament church. முதலாவது எடுத்துக்கொள்ளப்பட அவசியம் விசுவாசம் என்று நாம் பார்க்கலாம். Firstly, to be caught up, first thing which is necessary is faith. எபிரேயர் 11:5 நாம் ஒரு விசை கண்ணோக்கி பார்க்கும் பொழுது When we read in Hebrews 11:5, விசுவாசத்தினாலே என்ற ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. we see a word which states by faith. எபிரேயர் 11ஆம் அதிகாரம் என்று சொல்லுவது விசுவாச வீரர்களுடைய வாழ்க்கையில் நடந்த சம்பவங்கள் அழகாக சித்தரிக்கப்பட்டிருக்கிறது. We see about in Hebrews chapter 11 about the heroes of faith and their life. விசுவாசம் என்பது ஒரு மனிதனுக்கு ரொம்ப அவசியமானது.
Faith is the most important thing in man's life. அதனால தான் அடுத்த வசனத்திலே சொல்லி இருக்கிறது, விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம். Therefore in the next verse it is said that without faith it is impossible to please him. எப்படி விசுவாசம் சொல்றோமே, என்னத்தை விசுவாசிப்பது? If it is faith and faith, what should we believe? அதுக்கு அழகாக அந்த 6ஆம் வசனம் சொல்லுகிறது, that is what in verse 6 it says, தேவனிடத்தில் சேருகிறவன் முதலாவது அவர் உண்டு என்று என்ன செய்யணும்? விசுவாசிக்கணும். He that cometh to God must believe that he is. இரண்டாவது, அவர் பலன் அளிக்கிறவர் என்று விசுவாசிக்க வேண்டும். Secondly, he should believe that he is a rewarder of them. முதலாவது தேவன் இருக்கிறாரா இல்லையா என்கிற ஒரு கேள்வி உங்களுக்குள்ளே தெளிவான பதிலை கொண்டு வர வேண்டும். Firstly, you should have a clear answer to the question which arises in you saying, is there is a God or not? சில நேரங்களில் நம்ம கூப்பிட்டு பார்க்கிறோம், பதில் இல்லைன்ன உடனே என்ன தேவன் இருக்கிறாரா இல்லையா ஏன் பதில் கொடுக்கல அப்படின்னு சொல்ற வார்த்தையை நம்ம அடிக்கடி உபயோகப்படுத்துகிறோம். Sometimes when we cry out and see that there is no answer for our cry, then we ask if there is a God or not. நாம் விசுவாசித்தாலும் விசுவாசியா விட்டாலும் தேவன் என்ன செய்றார்? தேவன் ஒருவர் உண்டு. Whether we believe or not, there is a God. அவர் ஒன்றான மெய் தேவனாகிய இயேசு கிறிஸ்து. He is the true God, which is Jesus Christ. அதனால தான் ஒரு மனிதனுக்கு ஞானஸ்நானம் கொடுக்கும் பொழுது பிலிப்பு கேட்கிறார், நீ தேவனுடைய இயேசுவை விசுவாசிக்கிறாயான்னு சொன்னான். உடனே அவன் சொன்னான், ஆம் தேவனுடைய இயேசு தேவனுடைய குமாரன் என்று நான் நினைக்கிறேன், விசுவாசிக்கிறேன், அப்படியானால் உனக்கு ஞானஸ்நானம் கொடுக்கிறேன் என்று அவன் சொன்னான். Therefore unto a man, when Philip was asked him to be baptized, he asked him, do you believe on the Son Jesus Christ? Then he said that he believed on the Son which is Jesus Christ, and then he got him baptized. விசுவாசத்தை ஒரு விசுவாசி எல்லா தன்னுடைய வாழ்க்கையின் எல்லா பகுதியிலும் அதை அப்ளை பண்ண வேண்டும். A believer should apply this faith on all aspects of his life. நீங்க அந்த எபிரேயர் 11ஆம் அதிகாரத்தை வீட்ல போய் உட்கார்ந்து படிச்சு பாருங்க. You go home and read this Hebrews 11th chapter. காணிக்கையில விசுவாசத்தை அவன் பயன்படுத்தினான். In offering he applied this faith. தன்னுடைய ஜீவியத்திலே விசுவாசத்தை அவன் பயிற்சிவித்தான். In his life he applied this faith. எச்சரிப்பு பெற்று அந்த விசுவாசத்தை பயன்படுத்தினான். He was warned and he applied this faith. கர்த்தரை நம்பி அந்த விசுவாச பாதையிலே போனான். He believed in God and applied this and walked in faith. இப்படி ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலும் குழந்தை விஷயத்துல வீட்டு விஷயத்துல ஒவ்வொரு பகுதியிலும் அதிலிருந்து என்ன விளங்குறோம்னா எல்லா பகுதியிலும் ஒரு விசுவாசி தேவனை விசுவாசிக்க வேண்டும். May it be whether it is in எல்லாவற்றிலும் ஒரு விசுவாசி தேவனை விசுவாசிக்க வேண்டும். In all aspects the believer should believe in God. அது படிப்பிலும் விசுவாசிக்க வேண்டும். He should believe in this studies. உலக காரியங்களிலும் விசுவாசிக்க வேண்டும். In the worldly aspects he should believe. தெய்வீக சுகத்திலும் விசுவாசிக்க வேண்டும். In the divine healing he should believe. வேலை காரியங்களிலும் விசுவாசிக்க வேண்டும். In the separation of life he should believe. வேலை business. In his business he should believe. எல்லா பகுதியிலும் ஒவ்வொரு காரியத்திலும் தேவனையே நம்ம 100% விசுவாசிக்க வேண்டியது அவசியம். In every aspect we should believe in God for 100%. ஒரு சில தெய்வீக சுகத்துல தேவனை விசுவாசிக்கிறது இல்ல. Some of them do not believe in God for divine healing. உலகத்தை வெறுக்கிற காரியங்களை விசுவாசிக்கிறது இல்ல. They do not believe in God for hating the world. இத விசுவாசிக்கலாம், அத விசுவாசிக்க முடியாதுன்னு சொல்றாங்க. I can believe in this but not in that. திருப்பியே தேவன் இதெல்லாம் சிருஷ்டிச்சார்னு கேட்பாங்க. Then he asks why God created all this. விசுவாசம் என்பது நம்பப்படுபவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமா இருக்கிறது. Faith is the substance of things hoped for, the evidence of things not seen. ஒரு தேவனுடைய பிள்ளை என்று சொல்லுகிறவன் 100% எல்லா பகுதியிலும் தேவனை விசுவாசிக்க வேண்டும். A child of God 100% he should believe in all things. ஒரு சிலர் தனக்கு விசுவாசிப்பாங்க, பிள்ளைகள் விஷயத்துல விசுவாசிக்க மாட்டாங்க. Some of them believe in the things concerning themselves but not their children. அதுக்கு என்ன சொல்லுவாங்க தெரியுமா? What will they say for that? அவங்க வளர்ந்து வந்து அவங்க விசுவாசத்தை பயிற்சி வைக்கணுமா? When they grow and become adults they will practice faith. அது தவறான உபதேசம். That is a wrong doctrine. அப்ப நீயே வளர்க்கற விட்டுரு, காட்டுக்கழுதையை போல விட்டுரு. Then why are you growing them? Leave them as wild ass. அதுவே வளர்ந்து அது கடைசில வந்துருமா, திரும்பி வந்துருமா? Will it grow by itself and become an adult like that? அதுவே வளர்ந்து அதுவே கிளியர் ஆகி வந்துருமா? Will it become its children like that when it grows? அப்படி அல்ல. சிம்சோன் விஷயத்துல ஆண்டவர் என்ன பேசினார்? What did the Lord speak concerning Samson? அவன் பிறந்தது முதற்கொண்டு எப்படி இருப்பான்? நசரேயனாய் இருப்பான். He will be as Nazarite from the time of his birth. அவனை வளர்க்கிற விஷயத்துல தாய் ஒரு பிரதிஷ்டையோடு இருக்க வேண்டும். The mother should be with consecration in the matter of growing him. அப்படினா இதுல இருந்து என்ன விளங்கிக் கொள்றோம்? குழந்தையை பிறக்கிறதுல இருந்து வளர்க்கிறதுல இருந்து எல்லா பகுதியிலும் தேவனை என்ன செய்யணும்? விசுவாசிக்க வேண்டும். If so, from the birth even until the growth of the child you should believe in God. நீங்க எந்தெந்த காரியங்களெல்லாம் தேவனை விசுவாசிக்கிறீங்க? In what are the things you are believing God? நம்முடைய ஜனங்களுக்கு இருக்கிற பெரிய போராட்டம் ரெண்டே காரியம் தான். ஒன்னு வியாதி நேரத்துல விசுவாசிப்பது கொஞ்சம் கம்மி, உலக ஆடம்பர விஷயங்கள்ல தேவனை விசுவாசிப்பது கொஞ்சம் கம்மி.
two great struggles among our people are one in divine healing at the time of sickness and in the passions of the world. வியாதி நேரங்கள்ல அவங்க காம்ப்ரமைஸ் ஆயிடுறாங்க, மருந்தோட காம்ப்ரமைஸ் ஆயிடுறாங்க. At the time of sickness they are compromising with medicine. உலக ஆடம்பரம்னு வரும்பொழுது கொஞ்சம் அதோட ஒத்து போயிடுறாங்க. When it comes to the fashions of the world they coincide with it. அந்த ரெண்டும் தான் ஒரு மனிதனை மறுரூபப்படுத்த விடாமல் தடுக்கக்கூடிய சக்தின்னு அவங்களுக்கு தெரியாது. Only these two things are hindering a man from being transformed. எப்பொழுது ஒரு மனிதன் மருத்துவத்தை நாடி செல்கிறானோ அப்பொழுது சிலுவை மரணத்தை அவன் அவிசுவாசிக்கிறான். When a man is going and seeking for the medicine of this world, then he is denying the cross or the death and cross. நோய்களை சிலுவையில் சுமந்தார் என்பதை அவன் என்ன செய்றான்? மறுதலிக்கிறான். Jesus bore the sickness on the cross, he is denying that. மெய்யாகவே நம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை நம்முடைய நோய்களை அவர் சுமந்தார் என்பதை அவன் மறந்து விடுகிறான், மறுதலித்து விடுகிறான். Truly he bore our infirmities and our grief, this is what he is denying. ஆனபடியால் விசுவாசம் என்பது எல்லா பகுதியிலும் நாம் விசுவாசிக்க வேண்டும். Therefore faith means believing in every aspect. அதனால அவனுடைய வாழ்க்கையில ஃபர்ஸ்ட் படிக்கிறது விசுவாசத்தினாலே ஏனோக்கு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. Therefore the first step in his life was by faith Enoch. விசுவாசத்தினாலே ஏனோக்கு மரணத்தை காணவில்லை. By faith Enoch did not taste death. இது எதை காண்பிக்கிறது? What does this show? கிறிஸ்தவ வாழ்க்கையில ஆவிக்குரிய வாழ்க்கையில தோல்வி என்பது நமக்கு வரவே கூடாது. In the Christian life, in a spiritual life, we should not have failures. மரணம் என்பது தோல்வியை காண்பிக்கிறது. Death shows failures. நம்முடைய ஜீவியத்துல தோல்விகள் வரவே அனுமதிக்க கூடாது. We should not give room for failures in our life. மரணம் என்பது ஒரு மனிதனுடைய வாழ்வில வருமானால் அவன் தன்னுடைய ஓட்டத்தை முடித்து விடுகிறான், இல்லாவிட்டால் அவனுடைய வாழ்க்கை நிறுத்தப்படுகிறது என்று அர்த்தம். If death is coming into a man's life, then he is finishing his race or his life is hindered. இந்த உலகத்துல வாழ்கிற ஒரு மனுஷனுக்கு மரணம் வந்துருச்சுனா அதோட முடிஞ்சது. இந்த உலக வாழ்க்கை முடிஞ்சிருச்சு. அவனுடைய கட்டம், அவனுடைய எதிர் எல்லாமே ஒரு முடிவுக்கு வந்து விட்டது என்று அர்த்தம். If a man faces death in this world, then every part of his life comes to an end. அதுபோல like this, கிறிஸ்தவ வாழ்க்கையில தோல்வின்னு உனக்கு வந்துருச்சுன்னு சொன்னா உன்னுடைய கிறிஸ்தவ வாழ்க்கையை நீ முடிவுக்கு கொண்டு வந்து விட்டாய் என்று அர்த்தம். If you have failures in your Christian life, then you put an end to your Christian life. இந்த கனியை புசிக்கும் நாளில் நீ சாகவே சாவாய். On the day that you eat of this fruit, you shall surely die. அன்றைக்கு அவன் மரணத்தை சந்திக்காவிட்டாலும் தேவனோடு உள்ள தொடர்பு துண்டிக்கப்பட்டு அதிலிருந்து அவன் சாதாரண மனுஷனாக மாறி போய்விட்டான். Although he did not face the real death, he was disconnected with the Lord and he led an ordinary life. நம்முடைய வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் நாம் எத்தனை மரணங்களை சந்திக்கிறோம்? How many times are we facing death in our life? எத்தனை தோல்விகளை நாம் சந்திக்கிறோம்? How many failures do we face? இன்னைக்கு காலையில இருந்து எத்தனை ட்ரிப் நம்ம தோற்று போயிருப்போம் யோசிச்சு பாருங்களேன். From this morning, how many times we have been defeated? Just think and see. இந்த வாரத்துல நம்ம எத்தனை தரம் தோல்வியை சந்திச்சிருப்போம்? This week, how many times we have faced failures? அப்படி பார்த்தா நமக்கு தோல்வி தான் ஜாஸ்தியா இருக்கிறது. If we should see, then failures have the more count. ஒரு ஸ்கோர் போர்டை வச்சுக்கிட்டு நீங்க தோத்தது ஜெயிச்சதெல்லாம் நீங்க கவுண்ட் பண்ணிட்டே வாங்களேன். If you just note down the failures and the victories you have obtained, இந்த கூட்டத்துல இருக்கும்போது நீங்க ஜெயிச்சிட்டே வருவீங்க. When you are in this meeting, you will keep on getting victory. கூட்ட விட்டு ரோட்ல போகும்போது கொஞ்சம் தோத்துக்கிட்டே வருவீங்க. After you go finish the meeting and go on the roads, you will face failures. வீட்டுக்கு போகும்போது இன்னும் ஒரு 40% தோத்துருப்பீங்க. When you go back home, 40% you are defeated. அடுத்த நாள் காலையில வேலைக்கு போன உடனே 60% தோத்துருப்பீங்க. Next morning when you go to work, 60% failure. இன்னும் ஒரு 2 நாள் போகும்போது 98% போய்டும். And after 2 more days, 98% goes. திரும்ப கூட்டத்துக்கு வரும்போது திருப்பி கெயின் ஆகும். Again when you come back to the meeting, you just repeat it back. இல்ல மறுபடியும் இந்த ஸ்கோர் கெயின் ஆகும், ஜாஸ்தி ஆகும். Again when you come back, this score is gained. ஒருத்தர் சொன்னாரு இந்த கூட்டத்துல இருந்து கேட்டிட்டு இருக்கும்போது இப்ப போய் மரணத்தை செத்து போனவன கூட நெஞ்சிரலாம் எழுப்பிரலாம்னு சொன்னாரு. One person, he said that in this meeting I can go and raise up even a dead person. தேவனுடைய வார்த்தைகளை கேட்கும்போது செத்தவன கூட எழுப்பிரலாம்ங்கற நம்பிக்கை வருது. ஆனா தேவனுடைய வார்த்தையை கேட்டு நம்ம வீட்டுக்கு போன பின்பு இது மறந்து போன பின்பு நம்ம செத்து போறோம், இன்னொருத்த வந்து நம்மள எழுப்ப வேண்டியிருக்கிறார். When we hear the word of God, we have the feeling that we can go raise up a dead person, but when we go back home, we even feel that we are dead and somebody wants to raise us up. இங்கே நான் பார்க்கும் பொழுது அவன் மரணத்தை காணவே இல்லை. Here when we see that he did not see death at all. எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்ந்திருக்கிறான்னு நீங்க பாருங்க. Just see what a life he has lived. அவனுடைய வாழ்க்கை அப்படிப்பட்ட ஒரு தெய்வீக வாழ்க்கையாக இருந்தது. He lived such a divine life. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the holy name of the Lord. அடுத்து மரணத்தை காணுவதற்கு காணாமல் அவன் எடுத்துக்கொள்ளப்பட்டான். காரணம்
அவன் எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்பே சாட்சி பெற்றான். He did not see death but was translated because he received a testimony before his translation. ஒரே வசனத்துல அவன் லைஃப் எவ்வளவு ஷார்ட்டா அழகா சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. In one verse, see how beautifully his whole life is prescribed. எபிரேயர் 11:5 சொல்லி இருக்கு, அவன் தேவனுக்கு பிரியமானவன் என்று அவன் எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்னே சாட்சி பெற்றான். In Hebrews 11:5 we see that before his translation he had this testimony that he pleased God. கிறிஸ்தவ வாழ்க்கையில மத்தவங்க நம்ம குறித்து நல்ல ஒரு சாட்சி சொல்லணும். In our Christian life others should have a good testimony about us. பரலோகத்துல ஒரு சாட்சி இருக்கு, பூலோகத்துல ஒரு சாட்சி இருக்கு. We have a testimony in heaven and also on this earth. நம்ம பத்தி யாராவது சாட்சி சொல்வாங்களா? About us will anybody testify? நான் ஒரு சாவுக்கு போயிருந்தேன். I went for a funeral. அது என்னுடைய சர்ச்சில் உள்ள மெம்பர் அல்ல. That is not a member of my church. அந்த சர்ச்சில் உள்ள பாஸ்டர் போக முடியாத ஒரு சூழ்நிலை. That pastor of that church could not go in that situation. என்னைய போக சொல்லிருந்தாங்க. They asked me to go. எனக்கு அந்த செத்து போன நபரை பத்தி ஒண்ணுமே தெரியாது. I knew not anything about that dead person. பட் அந்த funeral service கண்டக்ட் பண்ணதுக்கு என்னைய அனுப்பினாங்க. They asked me to go and conduct the funeral service. இப்ப பாட்டு முடிய போகுது. Now the songs are going to get over. பாட்டு முடியும் போது நான் சொன்னேன், சாட்சி யாராவது இருக்காங்களான்னு கேட்டேன். At the close of the songs I asked them if there is any testimony. செத்து போன ஆளை பத்தி ஏதாவது சாட்சி சொல்வாங்களா யாராவதுன்னு கேக்குறதுக்காக நான் கேட்டேன். I asked if there is any testimony about the dead person. அப்ப பையன் வந்தான். Then his son came. சாட்சிக்கு டைம் கொடுத்துறாதீங்க, அப்பா வந்து சாராயம் குடிச்சிட்டு செத்து இருக்காருன்னு சொன்னான். His son came and said, please do not give room for testimony because my father has drunk and he has died. ஆனா பெரிய பாஸ்டர்ஸ் வந்து அடக்கம் பண்ணணும்னு ஆசை. ஐயா நரகத்துக்கு போயிருக்காரு, அதுதான் உண்மை. But they wanted the big pastors to come and conduct that funeral, but he is gone to hell. செத்தவனை பத்தி என்ன சாட்சி சொல்லுவாங்க எல்லாரும்? What will others testify when he dies? ஒளிஞ்சதுன்னு சொல்லுவாங்களா? Will they say that he is lost? சீக்கிரம் கர்த்தர் எடுத்தது நல்லதுன்னு சொல்லுவாங்களா? Is it good that God has taken him soon? தொல்லை ஓஞ்சதுன்னு சொல்லுவாங்களா? Will they say that the pain is gone? நம்ம குறித்து எப்படி சாட்சி வரும்? How will the testimony come to us? 1 யோவான் 5 அதிகாரம் 6, 7, 8 வசனத்துல பரலோகத்துல சாட்சியிடுறவர்கள் 3, பூலோகத்துல சாட்சியிடுறது 3ன்னு சொல்லி இருக்கிறார். 1 John 5 verses 6, 7 and 8 we see that 3 of them testify of us in heaven and 3 on the earth. பரலோகத்துல சாட்சியிடுகிறவர்கள் 3. There are 3 people who testify of us in heaven. ஒன்று பிதா, இரண்டாவது வார்த்தை, மூன்றாவது பரிசுத்த ஆவி. One is the Father, second is the Word and third is the Holy Spirit. 8ஆம் வசனத்துல பூலோகத்திலே சாட்சியிடுகிறவர்கள் 3. Secondly we see in 8th verse we see that 3 of them testify in this earth. இந்த உலகத்துல 3 சாட்சி உண்டு. There are 3 testimonies in this world. ஆவி, ஜலம், ரத்தம். One is the spirit, one is the water and one is the blood. இந்த 3 பரலோகத்துல 3 பேர் சாட்சி, பூலோகத்துல 3 பேர் சாட்சி, 6 பேர் சாட்சி சொல்ல போறாங்க. 3 of them testify of us in heaven and 3 of them in the earth. 6 of them will testify together. உன்னை பத்தி பிதா என்ன சாட்சி சொல்லுவாரு? What will the Father testify of you? என்னை பத்தி பிதா என்ன சாட்சி சொல்லுவாரு? What will the Father testify of me? இயேசுவை பத்தி பிதா என்ன சாட்சி சொன்னாரு? What did the Father testify of Jesus? இவர் என் நேசகுமாரன், இவரில் நான் பிரியமாய் இருக்கிறேன். He is my well beloved son in whom I am well pleased. எப்படிப்பட்ட ஒரு சாட்சி பாருங்க. See what a testimony it is. பிதாவே என்னை மகிமைப்படுத்தும் சொன்ன உடனே நான் மகிமைப்படுத்தினேன், இன்னும் நான் உம்மை மகிமைப்படுத்துவேன். When he said Father glorify me, he said I have glorified thee and yet will I glorify you. பிதாவுக்கு பிரியமானதை நான் எப்பொழுதும் செய்கிறபடியால் அவர் என்னை தனியே விடுகிறதே இல்லைன்னு இவர் பிதாவை பத்தி சாட்சி கொடுக்கிறாரு. He testified of the Father saying, because I do the things which please my Father, he never leaves me alone. ஒரு சிலர் சொல்லுவாங்க, என்னை பத்தி ஆண்டவருக்கு நல்லா தெரியும். Some of them said that about me the God knows well. உண்மைதான், நீ திருடங்கிறது கர்த்தருக்கு நல்லா தெரியும், அது எப்படி தெரியாம இருக்கும்? True, the Lord knows that you are a thief and why should you testify anymore? ரோட்ல போறவனுக்கு நீ திருடன் தெரியுது, திருப்பி கர்த்தருக்கு நீ திருடன் தெரியாதா? Even the people in this world know that you are a thief. Will not the Lord know that you are a thief? உன் கூட வாழ்றவனுக்குமே தெரியுது உன்னுடைய வாழ்க்கை சரியில்லைன்னு, கர்த்தருக்கு தெரியாதா? The people who are living with you alone say about your life, will not the Lord know about you? பரலோகத்துல 3 சாட்சி, 3 சொல்லுவாங்க, பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர். 3 of them will bear witness of you in heaven. One is the Father, Word and the Holy Ghost. என்னுடைய திட்டத்தின்படி நடந்தான்னு பிதா உன்னை குறித்து சாட்சி சொல்ல வேண்டும். The Father should testify that he had walked according to my will. என்னுடைய வார்த்தையை காத்துக்கொண்டான் என்று இயேசு உன்னை குறித்து சாட்சி சொல்ல வேண்டும். Jesus should testify that you have kept the word. பரிசுத்த ஆவியை காத்துக்கொண்டான், பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தவில்லை என்று ஆவியானவர் உன்னை குறித்து சாட்சி சொல்ல வேண்டும். The Holy Spirit should give testimony of you that you have walked according to the Holy Spirit. பூலோகத்துல சாட்சியிடுகிறவைகள் 3. There are 3 who bear witness on the earth.
earth. ஒன்று ஆவி, One is the spirit, மற்றொன்று ஜலம், next is the water, மற்றொன்று இரத்தம். and the other blood. இது எதை காண்பிக்கிறது? What does this show? உன்னுடைய இருதயமே உன்னை குற்றவாளியாக தீர்க்க கூடாது. Your heart should not blame yourself. ஆவி என்பது மனசாட்சியை காண்பிக்கிறது. Spirit shows your conscience, இல்லாவிட்டால் உன்னுடைய இருதயத்தை காண்பிக்கிறது. or it shows your heart. உன்னுடைய இருதயமே உன்னை குற்றவாளியாக தீர்க்குமானால் தேவன் அதிலும் பெரியவராயிருந்து உன்னை நியாயம் தீர்ப்பார். If your heart should blame you, then God being above all this will judge you. அப்படிதான் எபிரேயர்ல நான் வாசிக்கிறோம். That is what we see in Hebrews. உன்னுடைய இருதயமே உன்னை குற்றவாளியாக தீர்த்தால், If your heart itself condemn you, தேவன் அதிலும் பெரியவராயிருந்து உன்னை நியாயம் தீர்ப்பார். God who is greater than in these will judge you. நீங்க யோசிச்சு பாருங்க. Just think and see. நம்முடைய இருதயமே நம்மை குற்றவாளியாக தீர்க்கிறதா? Does our heart condemn us? நமக்கே தெரியும் நம்முடைய ஜீவியம் எப்படிப்பட்டதுன்னு. We know to ourselves as to how our life is. நம்முடைய பத்தி மத்தவ சாட்சி சொல்ல வேண்டாம். உன்னுடைய மனசாட்சி என்ன சொல்லுது? What and others need not testify about you. What your conscience says about you. உங்களுடைய மனசாட்சி நீங்க எப்பவுமே கரெக்ட் பண்ணிட்டே வரணும். You should always correct your conscience. ஒரு சிலர் மனசாட்சியை மழுக்கி வச்சிரறாங்க. Some of them put their mind to fable. அதனால அவங்க என்ன செஞ்சாலும் அது தப்புன்னு என்ன செய்யாது, சொல்லவே சொல்லாது. Therefore whatever wrong they do, their mind will never accuse them. அவங்க பேசுனாங்க, நான் பேசினேன், இப்ப என்ன தப்பு அப்படிமா. They will say what is wrong in us talking like this. அவங்க அடிச்சாங்க, நான் அடிச்சேன். And they beat me and they beat them. அவங்க மட்டும் இப்படி செய்யலாமா, நான் இப்படி செய்ய கூடாதா? ஏன் அவனுக்கு என்ன ஒரு சட்டம், எனக்கு என்ன ஒரு சட்டம் அப்படி நம்ம கேட்போம். அப்படியானால் நம்முடைய மனசாட்சியை நம்ம சூடாக்கிட்டோம், இல்லாவிட்டா பொய்யராக்கி விட்டோம். We have asked a question as to when they have done like this, why should not I do like this? Then we are putting our mind to heart. சவுலுடைய சால்வையின் தொங்கலை தாவீது அறுத்து கொண்ட பொழுது அவனுடைய மனது அடித்துக்கொண்டே இருந்தது. When Saul's shawl end was cut by David, his heart beat fast. நம்முடைய மனதுல ஒரு சின்ன காரியம் வந்தாலும் நம்முடைய ஹார்ட் பீட் ஜாஸ்தியாகி உடனே நம்ம ஒப்புரவாகணும், இல்லாவிட்டா சரிப்படுத்தணும், இல்லாவிட்டா அதை பேசி ஒழுங்குபடுத்திக் கொள்ள வேண்டியது அவசியம். If a small things come into our mind, then our heart should beat fast and should condemn us of the thing, and we should rectify it immediately. அடுத்து ஜலம், இரத்தம். Nextly, water and blood. இந்த ஜலம் என்பது மாம்சத்தை காண்பிக்கிறது. Water shows a flesh. இந்த உலகத்துல மூணு சாட்சி, ஒன்று உன்னுடைய மனசாட்சி, இரண்டாவது உன்னுடைய மாம்சம், மூன்றாவது உன்னுடைய இரத்தம். Firstly, there are three witnesses in this world. Firstly, your conscience. Secondly, your flesh. And third is the blood. இந்த மாம்சம் என்பது எதை காண்பிக்கிறது? What does this flesh show? அது புருஷனை காண்பிக்கிறது, இல்லாவிட்டால் மனைவியை காண்பிக்கிறது. It shows the husband or the wife. உங்களுடைய யுத்தம் மாம்சத்தோடு இரத்தத்தோடும் அல்ல. Your warfare is not with flesh and blood. அப்படினா என்ன அர்த்தம்? What does it show? உன்னுடைய யுத்தம் வந்து மாம்சமாகிய மனைவியோட புருஷனோட இருக்க கூடாது, இரத்தமாகிய உன்னுடைய பிள்ளைகளோட சகோதரரோட இருக்க கூடாது. Your fighting or your war should not be with your blood relationship with your husband or a wife or your brother. புரிஞ்சுதா உங்களுக்கு இந்த சத்தியம்? Do you understand this truth? மாம்சத்தோடு இரத்தத்தோடு நீ போராட கூடாது. துரைத்தனங்களோடும் அதிகாரத்தோடும் வானமண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் நீங்கள் போராட வேண்டும். You should not strive with flesh and blood, but you should strive with the principalities, with powers and with evil places, evil spirits in high places. புதிய ஏற்பாட்டிலே உன்னுடைய மனைவி உன்னுடைய புருஷன் உன்னை குறித்து நல்ல ஒரு சாட்சி சொல்ல வேண்டும். In the New Testament, your husband and your wife should give a good testimony about you. உன் மனைவி உன்னை பத்தி என்ன சாட்சி சொல்வா? What will your wife testify of you? உங்க புருஷன் உங்களை பத்தி என்ன சாட்சி சொல்வாரு? What will your husband testify of you? நீதிமொழிகள் 31ஆம் அதிகாரத்திலே குணசாலியான ஸ்திரீயை அவளுடைய புருஷனுடைய இருதயம் நம்பும். In Proverbs 31 we see that the heart of the husband will trust a goodly woman. ஒரு குணசாலியான ஸ்திரீயை அவளுடைய புருஷனுடைய இருதயம் நம்புன்னு சொல்லி இருக்கிறார். The heart of the husband will believe in a goodly woman. அந்த அளவு நம்முடைய ஜீவியத்திலே நாம் சாட்சி உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். We should have a good testimony in our life. உன் மனைவி உன்னை நம்புற அளவுல உன்னுடைய வாழ்க்கை இருக்கணும், உன்னுடைய புருஷன் உன்னை நம்புற அளவுல நீ வாழ்ந்து காட்ட வேண்டும். Your life should be in such a way that your husband or your wife should trust in you. உன்னுடைய புருஷனும் உன்னுடைய மனைவியும் உன்னை குறித்து நல்ல சாட்சி சொல்லலைன்னா நீ பரலோகத்துக்கு போவது மிகவும் கடினமான ஒரு செயல். If your husband or your wife do not have a good testimony about you, it is hard for you to go to heaven. அடுத்து உன்னுடைய இரத்தம் சாட்சி சொல்ல வேண்டும். Nextly, your blood should testify of you. உன்னுடைய பிள்ளைகள், உன்னுடைய சகோதர சகோதரிகள், your children and your brethren. அதனால்தான் கண்ட சகோதரத்தில் அன்பு கூறாதவன் காணாத தேவனிடத்தில் எப்படி அன்பு கூறுவான் என்று கேட்கிறோம். Therefore we ask us to how you can love the Lord when you cannot love your brethren whom you see. அவங்க பொய் சாட்சி சொன்னா அதை கர்த்தர் பார்ப்பார். If they say wrong witnesses, then the Lord looks at them. இவன் எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்னே தேவனிடத்திலே சாட்சி பெற்றான். He received a testimony even before he is translated. உன்னுடைய வாழ்க்கை முடியறதுக்குள்ள நீ ஒரு சாட்சி உள்ள ஜீவியம் செய்ய வேண்டியது அவசியம். Before the end of your life you should live a life of testimony. எப்படிப்பட்ட ஒரு சாட்சி கிடைச்சது தெரியுமா? What a testimony you should receive? வாயாடினா
that you are சண்டைக்காரின்னா that you are a fighting woman, எதிர்த்து பேசுற ஆளுன்னு சொன்னாங்களா? that you are reproaching others, வம்புக்கு போற ஆளுன்னு சொன்னாங்களா? that you are going and fighting with the others. எப்படி நம்மள பத்தி எல்லாருக்கும் ஒவ்வொரு டைட்டில் வச்சிருப்பாங்க. Everybody will have a title about us. உங்களை பத்தி எப்படி இருக்கும், என்னைய பத்தி எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். You know about how you will be and how I'll be. உங்களுக்கு தெரியுமா? Do you know about yourself? அத சொல்லிட்டா போதும், உங்க முகம்லாம் உடனே அப்படியே பட்டுன்னு முகநாடிலாம் காயினோட மோசமா மாறிடும். If that complaint comes about you, then your face will immediately change. இவனுக்கு என்ன சாட்சி தெரியுமா? What was his testimony? தேவனுக்கு பிரியமானவன் என்று சாட்சி. That he pleased God. ஆண்டவருக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்தான். He lived a life which pleased God. ஒரு தேவனுடைய பிள்ளை கர்த்தருக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும். A child of God should live a life pleasing to God. தானியேல் 9ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது, Daniel 9:23 when we see, கர்த்தர் சொல்றார், தானியேலே எனக்கு பிரியமானவனே என்று கர்த்தரே அவனை குறித்து ஒரு அழைப்பு கொடுக்கிறார். The Lord himself calls out Daniel, my beloved. கர்த்தர் அவனை பார்த்து 3 இடத்துல எனக்கு நீ பிரியமானவன் என்று சொல்லுகிறதை நான் பார்க்க முடியும். In 3 places the Lord says about him that he is beloved to the Lord. அப்படின்னா என்ன அர்த்தம்? What does this meaning? கடந்த காலங்களிலும் அவன் பிரியமானவனாய் இருந்தான். He was beloved in the earlier times. கொஞ்ச நாள் கழிச்ச உடனே பின்மாற்றம் கிடையாது, மறுபடியும் கர்த்தருக்கு பிரியமானவனாகவே வாழ்ந்தான். After some days, he did not go into backsliding, but he lived a life pleasing to God. கடைசில அவன் ஓட்ட முடியும் பொழுதும் கர்த்தருக்கு பிரியமானவனாய் ஓட்டத்தை முடித்தான். Even in the end of his life, he lived a life, he finished his race by being beloved to the Lord. ஒரு காலத்துல எழுப்புதல், ஒரு பாஸ்டர் காலத்துல எழுப்புதல், அடுத்த காலத்துல அட்ரஸே இல்லாமல் போகிறது, அப்படி அல்ல. In one period of time, you having revival and going away in the next without anything in the next period. It's not like that. கிறிஸ்தவ வாழ்க்கையில சீசன் லைஃப் கிடையாது. It's Christian life is not a seasonal life. யார் இருந்தாலும் யார் போனாலும் நீ கர்த்தருக்கு பிரியமானவனாக எந்த காலத்திலும் வாழ்ந்து காட்ட வேண்டியது அவசியம். Anybody comes or goes, you should live a life pleasing to the Lord. எந்த சூழ்நிலை மாறினாலும் கர்த்தருக்கு பிரியமானவன் என்கிற சூழ்நிலையை மட்டும் நீ மாத்தி விடவே கூடாது. In situations might change, but the title that you are pleasing God should never change. அதனால தான் பவுல் பேசும் பொழுது, Vincent Paul speaks, 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரத்துல பேசும் பொழுது, 2 Corinthians chapter 5 when he says, 9ஆம் வசனத்துல பவுல் சொல்லுகிறார், எந்த சூழ்நிலையிலும் கர்த்தருக்கு பிரியமா இருக்கவே நாங்கள் நாடுகிறோம். In any period we are wanting to live a life pleasing to the Lord. சரீரத்தில் குடியிருந்தாலும் குடியிராமல் போனாலும் அவருக்கு பிரியமானவர்களாய் இருக்க நாங்கள் நாடுகிறோம். Whether we are dwelling in this body or not dwelling, we would want to live a life pleasing to the Lord. அதுதான் நம்முடைய வாழ்க்கையினுடைய எதிர்பார்ப்பாக நாடுதலாக இருக்க வேண்டியது அவசியம். This should be the expectance of our life. அதுதான் அதனால தான் சொல்றான், அவருக்கு பிரியமானவர்களாய் இருக்க நாங்கள் நாடுகிறோம். That is why he says that we desire to live a life pleasing to him. கர்த்தருக்கு பிரியமா நம்ம இருக்கறனால தான் கர்த்தரை மட்டுமா வெச்சிருக்காரு நான் விசுவாசிக்கிறேன். I feel that the Lord has kept us alive that we please God. சத்துரு என்னை மேற்கொள்ளாததினால் நீர் என்மேல் பிரியமா இருக்கிறீர் என்று நான் அதிலிருந்து என்ன செய்கிறேன், விளங்கிக் கொள்கிறேன். Because the enemy did not overcome me, I believe that you are pleased in me. எத்தனையோ சத்துரு நமக்கு விரோதமா எழும்பினான், ஆனால் இன்னும் ஒருவனும் மேற்கொள்ள விடவில்லை. அப்படியானால் காரணம் என்ன? நீர் என்மேல் பிரியமா இருக்கிறீர். Many enemies rose against me, but yet I am not fallen because you are pleased in me. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the holy name of the Lord. 65 வயதில இவனுக்குள்ள வாழ்க்கையில மாற்றம் ஏற்பட்டது. In the 65th year his life was changed like this. அதுவரைக்கும் அவன் சாதாரண ஒரு மனிதன் போல் தான் இருந்தான். Until then he was an ordinary man. ஏனோக்குடைய வாழ்க்கை மற்ற சராசரி மனிதனுடைய வாழ்க்கை போல தான் இருந்தது. The life of Enoch was like the other people. 65 வயசுல தான் இவனுக்கு ஒரு சேஞ்ச் உண்டானது. There came a change in his life when he was 65. அவனுடைய மொத்த வயது 365. He lived totally for 365 years. 365 வருஷம் அவன் வாழ்ந்தான். He lived for 365 years. அதுல முதல் 65 வருடங்கள் கணக்கிலே இல்லாவிட்டால் எந்த விதத்திலும் அவன் சாதாரண போல மற்ற மனுஷர்களைப் போலவே வாழ்ந்து முடித்து விட்டான். In that the first 65 years he lived as an ordinary person like the others. ஆதியாகமம் 5ஆம் அதிகாரத்தை நாம் பார்க்கும் பொழுது, in Genesis chapter 5 21ஆம் வசனத்திலே ஏனோக்கு 65 வயதானபோது மெத்துசலாவை பெற்றான். And Enoch lived 65 years and begat Methuselah. அதுக்கு பின்பு அவன் 300 வருஷம் தேவனோடு சஞ்சரித்து குமாரர் குமாரத்திகளை பெற்றான். He then lived for 300 years and walked with the Lord and begat sons and daughters. அவனுடைய நாள் 365 வருடம். His days are 365 years. அப்ப இதிலிருந்து என்ன விளங்கிக் கொள்றோம்? So what do we understand from this? 65 வயசுல தான் இவனுடைய லைஃப்ல ஒரு டர்னிங் பாயிண்ட். It was in the 65th year he had a turning point. இன்னும் சரியா சொல்ல போனா 65வது வயசுல அவன் தேவனை நோக்கி பார்த்தான். On his 65th year he
looked towards God. இல்லாவிட்டால் தேவனை சந்தித்தான். Or he met God. தேவனோடு நடக்கிற ஒரு பழக்கத்தை ஏற்படுத்திக் கொண்டான். He brought the practice of walking with God. தேவனோடு பேசக்கூடிய ஒரு பழக்கம் அவனுக்கு கிடைத்தது. He got the practice of talking with God. தேவனோடு நடக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைத்தது. He got the opportunity of walking with God. தேவனோடு நடக்கிற அந்த பயிற்சியை அவன் பெற்றுக்கொண்டான். He took the practice of walking with God. அதுவரைக்கும் அவன் ஒரு சராசரி மனிதன். Until then he was an ordinary person. ஆனா 65 வயசுல அவனுக்கு ஒரு மாற்றம் உண்டானது. In his 65th year they took a change. அது அன்றைக்கு உள்ள மனிதருடைய வருடங்கள் நூற்றுக்கணக்கில் இருந்தது. பரவாயில்லை. இன்னைக்கு 65 வயசுலன்னா எப்படி பேசுறது? 65 வயசுல நீ ஓட்டத்தை முடிச்சிடுறிய. Those days the people lived for long years and therefore his 65th year of meeting was okay, but now in 65th year they are finishing their race. இப்ப மனுஷனுடைய சராசரி வயது 30 40 50 குள்ள முடிஞ்சிருது. Now the approximate years of man is 30 40 and 50. Before that it's ended. அது ஒரு காலங்கள்ல இப்ப குறுகி கொண்டே வருகிறது. The days span is very shortened. 1000 வருஷ அரசாட்சியில மறுபடி அது பெருகும். In the 1000 years reign this will increase. 1000 வருஷ அரசாட்சியில பழைய ஏற்பாட்டை போல எல்லாருக்கும் 800 வயசு 900 வருஷம் எல்லாம் இருப்பாங்க. In the millennial kingdom there will be people who are old even after 80 years. மனுஷனுடைய வயது விருட்சங்களுடைய வயது போல இருக்கும். The years of the man will be as the bees. 100 வயது சென்று மரிக்கிறவன் வாலிபன் என்று எண்ணப்படுவான். Any person who is dying after the 100th year will be counted as a young person. அது ஒரு சப்ஜெக்ட். That is another subject. இங்கே நாம் பார்க்கும் பொழுது 65 வயதில அவனுடைய வாழ்க்கை திருப்புமுனையை சந்தித்தது. In the 65th years he had a turning point in his life. அதிலிருந்து அதுக்கு பிறகு 300 வருஷம் உயிரோடு வாழ்ந்தான். 300 வருஷமும் கர்த்தரோடு நடந்தான். After that he lived for 300 years and all the 300 years he walked with the Lord. தேவனோடு சஞ்சரித்தான். He lived with the Lord. அதுதான் வாழ்க்கை. That is life. நமக்கு ஒரு 10 வருஷம் கர்த்தரோடு நிக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கு. It's very difficult for us to stand with the Lord for 10 years. வியாதி, in our sickness, வறுமை, and poverty, தரித்திரம், and உலக ஆடம்பர போராட்டங்கள், and the fashions of this world, மாம்சீகத்தின் தாக்குதல்கள், and carnal attachments, பிசாசின் போராட்டங்கள், and devices of the devil, செய்வினை போராட்டங்கள், and witchcrafts, குடும்பத்தில் உள்ள கலக்கங்கள், and the confusions in the families. இதுலயே நமக்கு கர்த்தருக்கு என்ன செய்ய முடியல, நிக்க முடியல. And because of this they are not able to stand with the Lord. 10 வருஷம் விசுவாசத்துல நிக்கிறது ரொம்ப சாதனை. Standing for 10 years in faith is a great miraculous thing. ஆனா இவன் எத்தனை வருஷம் நிக்கிறான்? But how many years he is standing? எத்தனை வருஷம்? 300 வருஷம். பின்மாற்றம்ங்கற சப்ஜெக்டே கிடையாது. For 300 years he had not the subject of backsliding at all. அவனுக்கு backsliding என்னன்னே தெரியாது. பின்மாற்றம்ங்கிறது அவனுடைய அறிவு அவனுடைய டிக்ஷனரியிலே கிடையாது. He does not know what backsliding is. It was not in his dictionary at all. அவன் என்ன சாமியாரவா இருந்தான்? Was he a goddess? சாமியாரவா இருந்தான்? Was he a god like that? சன்னியாசியா இருந்தானா? Was he a saint? அப்படியே இருந்தானா? அப்படிலாம் இல்ல. அவனுக்கு குடும்பம் இருந்தது. He had a family like that. அவனுக்கு மனைவி இருந்தாள். He had his wife. பிள்ளைகள் இருந்தார்கள். He had children. பிள்ளைகள் பிறந்தார்கள். And the sons and children were born to him. 12 பிள்ளையை வச்சுக்கிட்டே யாக்கோபு நடுத்தெருவுல வந்து நின்னுட்டான். When having 12 children himself, Jacob came to the mid roads. ஆனா என்ன நடந்தது? இவன் வந்து குமாரர் குமாரத்திகளை பெற்றெடுத்தான். ஆனால் வாழ்க்கையில தேவனோடு உள்ள ஐக்கியத்தை விடவே இல்லை. But he begat sons and daughters but did not lose his contact with the God. இது எதை காண்பிக்கிறது? What does this show? பின்மாற்றம் இல்ல. அதனால தான் சொன்னேன் மரணம் இல்லாத வாழ்க்கை. He had a life without death means without backsliding at all. தோல்வியே கிடையாது. There's no failure. ஒருத்தர் அதை பத்தி எழுதுறாரு. One person is writing about him. டெய்லி காலையில எந்திரிச்சு வீட்டு வேலையில செய்வானா, சாயங்காலம் வரைக்கும் அவன் எல்லா வேலையும் முடிச்சிருவானா, சாயங்காலம் யார் வந்துருவாரா? ஒருத்தர் எழுதுறாரு, நீங்க படிச்சிருப்பீங்க. சாயங்காலம் கர்த்தர் வந்துருவாரா, அவரு கூட இவன் வாக்கிங் போயிடுவானா, போய் எல்லா ஃபேமிலி லைஃபை பத்தி பேசி பிரச்சனைகளை பேசி எல்லாம் கிளியர் பண்ணி தன்னுடைய ஜீவிதெல்லாம் கிளியர் பண்ணிட்டு திரும்ப எங்க வாக்கிங் வீடு வந்து சேர்ந்துருவானா. இப்படி தன்னுடைய வாழ்க்கையை டெய்லி மெயின்டைன் பண்ணிட்டே இருந்தானா. Every day morning, one writer says that he starts his daily work in the morning and evening he will finish it, and evening he will walk with the Lord and tell about the day's news and return back. Like this he practiced walking every day with the God. இந்த சஞ்சரித்தல் என்பதற்கு நடத்தல்னு ஒரு அர்த்தம் இருக்கு, அவரோடு வாழ்ந்தான்ங்கிறதுக்கு ஒரு அர்த்தம் இருக்கிறது. There is a meaning that he has walked with God literally and also lived with him. ஆண்டவரோடு நடக்கிறது ஒரு பகுதி, ஆண்டவரோடு வாழ்கிறது ஒரு பகுதி. Walking with the Lord is on one aspect and living with the Lord is another aspect. நமக்கு பாருங்க கொஞ்ச நாள் கூட கர்த்தருக்காக நிக்க முடியல. ஒரு ராபோஜனத்துல இருந்து அடுத்த ராபோஜனம் வரைக்கும் நிக்கிறது பெரிய கஷ்டமா இருக்கு. We are not able to live for the Lord even for a few days. From one communion to the other communion, walking with the Lord is a difficult thing. சின்ன காரியத்துல கூட நம்மளால ஸ்டாண்ட் பண்ண முடியல. Even in a small aspect we are not able to stand with the Lord. உடனே மனசாட்சி செத்து போயிருது, பின்மாற்றத்தின் ஆவி போராடுது, உடனே துக்கம் வந்துருது, உடனே எல்லாத்தையும் தூக்கி ஓரம் வச்சிடறோம். இதெல்லாம் ஏனோக்குடைய சப்ஜெக்ட் சரித்திரத்துல கிடையவே கிடையாது.
Immediately conscience dies and there is pain and grief, and this all did not take place in Enoch at all. நீங்க யோசிச்சு பாருங்க. You just think and see. அதுக்கு காரணம் தேவனோடு உள்ள வாழ்க்கையை அவன் பயிற்சிவித்தான். The reason for this is he practiced to walk with the Lord. பிரச்சனை இல்லாம கிடையாது. There was not without problems. பிள்ளைகளோட பிரச்சனை இல்லாம இருக்குமா? Will there be no problems with children? முள்ளுனா குத்தத்தான் செய்யும். முள்ளு குத்தாம இருக்குமா? If there is a thorn, it will prick. Will it not prick? ஏவாள் தான் பிரச்சனை பண்ணத்தான் செய்வா. பண்ணாம இருப்பாளா? If there is an Eve, there will be a problem. Will she not create? இப்படி பல பிரச்சனைகளை நம்ம வேதத்துல சொல்லலாம். ஆனாலும் இவன் தேவனோடு சஞ்சரித்தான். அதுதான் அவன் அதிகமாக முக்கியப்படுத்தினான். We can see many problems that he could have faced, but in spite of all this he lived with the Lord. பிரச்சனைகளை அவன் முக்கியப்படுத்தல, தேவனோடு வாழ்றத மாத்திரம் தான் முக்கியப்படுத்தினான். He did not give importance to the problems, but gave importance to walking with the Lord. மனைவியோடு உள்ள வாழ்க்கையை முக்கியப்படுத்தல, கர்த்தரோடு உள்ள வாழ்க்கையை முக்கியப்படுத்தினான். He did not give importance to the living with family, but lived with God. பிள்ளைகளோடு உள்ள வாழ்க்கையை முக்கியப்படுத்தல, கர்த்தரோடு உள்ள வாழ்க்கையை முக்கியப்படுத்தினான். He did not give importance of the life with children, but gave importance with the life with God. பிரச்சனைகளோடு உள்ள வாழ்க்கையை முக்கியப்படுத்தல, கர்த்தரோடு உள்ள வாழ்க்கையை முக்கியப்படுத்தினான். He did not give importance to the life with problems, but gave importance to life with God. ஆதியாகமத்தில் சொல்லி இருக்கு, தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டிருந்து குமாரர் குமாரத்திகளை பெற்றெடுத்தான். In Genesis we see that he was living, walking with God and begat sons and daughters. அப்படினா என்ன அர்த்தம்? If so, what's the meaning? அது ஆத்தும ஆதாயத்தை காண்பிக்கிறது. It shows his thing for urging for a soul. தேவனோடு சஞ்சரிக்கிற மனுஷன் மூலமாய் நிச்சயமாய் ஆத்துமாக்கள் சந்திக்கப்படுவார்கள். With the person who is living with God, he will be able to meet many souls. தேவனோடு சஞ்சரிக்கிற மனுஷன் ஆத்துமாக்களை பெற்றெடுப்பான். He who is living with the Lord will beget souls. அவன் மூலமாய் ஆத்துமாக்கள் சந்திக்கப்படுவார்கள். Through him many souls will be met. பவுல் பேசும்பொழுது என்ன சொல்லுகிறார்? When St. Paul speaks, what does he say? என் சுவிசேஷத்தினாலே நான் உங்களை பெற்றெடுத்தேன். I have begotten you by the gospel. ஒரு ஆத்துமாவை ரட்சிப்புக்குள்ள கொண்டு வருவது ஒரு குழந்தையை பெற்றெடுப்பதற்கு சமானம். Bringing one soul into Christ is equal to begetting a child. தேவனோடு சஞ்சரிக்கிற மனிதன், தேவனோடு நடக்கிற மனிதன் தான் ஆத்துமாக்களை சத்தியத்துக்குள்ளே கொண்டு வர முடியும். The man who is living with God, who is walking with God alone, can beget souls. பைபிள்ல ரெண்டு ஏனோக்கு இருந்தார்கள். There were two Enochs in the word of God. நீங்க சபைக்குள்ள இருக்கீங்க, எந்த ஏனோக்குன்னு யோசிச்சு பாருங்க. You are in the church, you examine as to which Enoch you are. ஒன்று காயினின் சந்ததி ஒரு ஏனோக்கு. One is the generation of Cain is one Enoch. இரண்டாவது சேத்தின் சந்ததி ஒரு ஏனோக்கு. Generation of Seth is also an Enoch. காயினின் சந்ததியில கூட ஏனோக்கு தான் ஒரு முக்கியமான ஒரு ஆளாக இருந்தான். In the generation of Cain also God himself was important. நீ சபைக்குள்ள இருக்கிறாய், நீ எந்த ஏனோக்கு? You are in the church, which Enoch are you? நீங்களே யோசிச்சு பாருங்க. You just consider yourself. நம்ம ஆளுங்களுக்கு நல்ல நல்ல பேர்லாம் வச்சிருக்காங்க, ஆனா லைஃப் தான் எங்கேயோ உடைஞ்சு ஒண்ணு இல்லாம கிடக்கு. There are good names for people, but their life is gone and shattered. நீங்க எந்த ஏனோக்கு? Which Enoch are you? ஆதியாகமம் 4ஆம் அதிகாரத்துல ஒரு ஏனோக்கு இருக்கான், 5ஆம் அதிகாரத்துல ஒரு ஏனோக்கு இருக்கான். In Genesis 4th chapter there is an Enoch, and in 5th chapter there is another Enoch. 4:18 ஒரு ஏனோக்கு வர்றாரு, 5:18 ஒரு ஏனோக்கு வர்றாரு. In 4:18 there is an Enoch, and 5:18 there is another Enoch. 4:18 பாருங்க, ஒரு ஏனோக்கு இருப்பான், அவன் காயின் இந்த சந்ததி. Enoch in the 4:18 is of the generation of Cain. 4:17 காயின் தன் மனைவியை அறிந்தான், அவள் கர்ப்பவதியாகி ஏனோக்கை பெற்றாள். In 4:17 we see that Cain knew his wife and she conceived and bare Enoch. உடனே காயின் என்ன செய்தான் தெரியுமா? Immediately what did Cain do? ஒரு பட்டணத்தை கட்டி அந்த ஊருக்கு பேரே ஏனோக்குன்னு வச்சிட்டான். He built a city and got embedded there. ஆனா ஆதியாகமம் 5:18 பார்க்கும் பொழுது, Genesis 5:18 when we read, அங்க என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? What is told there? யாரேத் ஏனோக்கை பெற்றான். Jared begat Enoch. இந்த ஏனோக்கு தான் நம்முடைய ஏனோக்கு. This Enoch should be our life. காயினுடைய சந்ததியாகிய ஏனோத் எடுத்துக்கொள்ளப்படவில்லை. The Enoch who is of the generation of Cain was not caught up. ஆனால் சேத்தின் சந்ததியாகிய ஏனோக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டான். But Enoch who was the generation of Seth was caught up. சபைக்குள்ள ரெண்டு கூட்டம் இருக்கும். There will be two groups in the church. ஒன்று எடுத்துக்கொள்ளப்படும், மற்றொன்று எடுத்துக்கொள்ளப்படாது. One will be caught up and the other will not be caught up. திரிகையை அடைத்துக் கொண்டிருக்கிறதான ரெண்டு ஸ்திரீகளை கண்டேன். There are two women who were grinding machines. ஒருத்தி எடுத்துக்கொள்ளப்பட்டால், ஒருத்தி கைவிடப்பட்டாள். Of which one was caught up and the other was forsaken. உழுது கொண்டிருக்கிற ரெண்டு பேரை கண்டேன். I saw two of them who were plowing. வயல்வெளியிலே ஒருவன் எடுத்துக்கொள்ளப்பட்டான், ஒருவன் கைவிடப்பட்டான். In the field one was caught up and the other was forsaken. அப்படினா இதிலிருந்து என்ன விளங்கிக் கொள்கிறோம்? If so, what do we understand from this? சபையில நீ ஏனோக்கா இருக்கறனா எந்த சந்ததியாகிய ஏனோக்கா இருக்கிறாய்? If you are in the church like Enoch, which generation do you belong to? நீ சபைக்குள்ளே இருப்ப. You are in the church. நீ ஏனோக்கு தான்.
You are Enoch. ஆனா நீ எடுத்துக்கொள்ளப்பட மாட்டாய். But you will not be caught up. காரணம் நீ காயினுடைய சந்ததி. The reason is you are the generation of Cain. பழிவாங்கும் புத்தி. You have the habit of முகநாடி வேறுபடுகிற வாழ்க்கை. Your face is being changed, that is a life. சகோதரனை பகைக்கிற வாழ்க்கை. You are hating your brother. சகோதரனை கொல்லுகிற வாழ்க்கை. You are killing your brother. நன்மை செய்யாத வாழ்க்கை. The life without doing good. பாவம் உன் வாசற்படியில கிடக்கிற வாழ்க்கை. The sin is at your doorstep, that's your life. இது காயினுடைய வம்சவழி. This is the generation of Cain. இந்த சுபாவத்தோடு நீ இந்த சபையில் இருந்தால் நீ அந்த கைவிடப்பட்ட ஏனோக்காக காணப்படுவாய். With this character, if you are in the church, then you will be one forsaken. ஆனா இந்த சபைக்குள்ள இருந்து தேவனோடு நீ சஞ்சரித்தால் நீ எடுத்துக்கொள்ளப்படக்கூடிய ஏனோக்காய் காணப்படுவாய். But being in this church, if you are living with the Lord, then you will be caught up. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the holy name of the Lord. யூதா 14-15 வசனங்களை பார்க்கும் பொழுது Jude 14 and 15th verses when we see, மூணு இடத்துல தான் ஏனோக்கை பத்தி சொல்லி இருக்கிறார். only in 3 places about Enoch it is said. ஒன்னு ஆதியாகமம் 5 அதிகாரம், In Genesis 5th chapter, இரண்டாவது எபிரேயர் 11 அதிகாரம், secondly Hebrews 11th chapter, மூன்றாவது யூதாவுல 14-15 வசனங்கள்ல. thirdly in Jude 14 and 15. ஆனா இவனுக்குள்ள மறைந்திருந்த வாழ்க்கை விலையேறப்பட்ட ஒரு வாழ்க்கை. The life which is hidden in him is very precious. அவன் சொல்லுகிறான், ஆயிரம் பரிசுத்தவான்களோடு கர்த்தர் வருகிறார். He says that the Lord cometh with 10,000s of his saints. ஆதாமுக்கு 7ஆம் தலைமுறையில் உள்ள மனுஷனே அப்பொழுதே வருகையை பற்றி ஒரு தீர்க்கதரிசனம் சொன்னான். He who is of the 7th generation of Adam, he is prophesying of the coming of the Lord. அவன் ஒரு தீர்க்கதரிசி. He was a prophet. அவன் ஒரு தேவனுடைய மனிதன். He was a man of God. அவன் தேவனுடைய வார்த்தையை பிரசங்கித்தான். He preached the word of God. அடிக்கடி சொல்லுவான், கர்த்தர் நியாய தீர்ப்பு கொடுப்பார்னு சொல்லுவான். He often says that the Lord will execute judgment. அவபக்தி உள்ளவர்களை நியாயம் தீர்க்க அவர் வருகிறார்னு சொல்லுவான். He will say that he is going to come with the saints to judge the saints. அதனால இவனை யாருக்கும் பிடிக்காது. Therefore nobody liked him. அவன் சொல்றான் பாருங்க, நியாய தீர்ப்பு கொடுக்கிறவருக்கும் He will come to execute judgment. அவர்களுக்கு விரோதமாய் கர்த்தர் கிரியை கண்டிக்கிறதற்கும் அவர் வருகிறார். He will come to convince all the ungodly of their ungodly deeds. தேவனுடைய வார்த்தை உள்ள ஒரு மனிதன். He had the word of God. இயேசு வருகிறார்ங்கற ஒரு சத்தியம் அவனுக்கு தெரியும். He knew of the truth that Jesus is coming. எப்படி வராரா? How does he come? யூதா 15 வாசியுங்கள். Jude 14. 15 வாசியுங்கள். Jude 15. தமக்கு விரோதமாய் அவபக்தியுள்ள பாவிகள் பேசின கடின வார்த்தைகள் எல்லாவற்றின் நிமித்தமும் அவர்களை கண்டிக்கிறதற்கும் 1000 தமது பரிசுத்தவான்களோடு கூட கர்த்தர் வருகிறார் என்று முன்னறிவித்தார். 1000 தம்முடைய பரிசுத்தவான்களோடு கர்த்தர் வருகிறார் என்று முன்னறிவித்தான். He announced that the Lord is coming with 10,000s of his saints. பாருங்க, யோசிச்சு பாருங்க, ஆண்டவருடைய வருகையை குறித்து எப்பவோ தீர்க்கதரிசனம் சொன்ன ஒரு ஆள். He was a man who prophesied long back about the coming of the Lord. இது எதை காண்பிக்கிறது? What does this show? அவன் ஒரு தேவனுடைய மனுஷனானபடியால், தேவனோடு சஞ்சரித்தபடியால், தேவனுடைய ரகசியங்களை விளங்கிக் கொண்ட மனிதன், தேவனுடைய வெளிப்படுத்தலை பெற்றுக்கொண்ட ஒரு மனிதன். Because he was a person who lived with the Lord and he was a man of God, he received the revelation about the coming of the Lord too. சரி, ஏனோக்குனா என்ன அர்த்தம்? What is the meaning of Enoch? நம்ம ஆளுங்களுக்கு வீட்ல எல்லாம் பேர் வைக்கிறாங்க, என்ன பேர்னு தெரியாது, அதுக்கு அர்த்தமே தெரியாது. Some of them, they name their children, they do not know what the meaning is. அப்பா பேரை சேர்த்துக்குவாங்க ஒரு வார்த்தையை. They will be naming their fathers. ஒரு வார்த்தை இல்ல, ஒரு லெட்டர். One letter of the father's name. அடுத்து அம்மா பேரை சேர்த்துக்குவாங்க. And the next the mother's name. அது வாய்க்குள்ளே நுழையாது, கண்ணுக்குள்ளே நுழையாது. And it will never even get into their mouth. அப்படிதான், இஷ்டத்துக்கு பேர் வைக்க கூடாது. You should not name your children as you like. பைபிள் பேர் வை. You name your children with Bible names. பரிசுத்தவான்களுடைய பேர் வை. Or you name the saints names. பைபிள் அப்படி வசனம் இருக்கு, ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்பவருடைய பெயர்களை உங்கள் பிள்ளைகளுக்கு இடக்கடவீர்கள்னு பேர் பைபிள்ல சொல்லி இருக்கு. In the word of God we see that you should name your children by the name of Abraham, Isaac and Jacob. நீங்க அவங்க பேரை வைக்காம, தெய்வீகமான ஆவிக்குரிய பேர்களை வைக்காம, நீங்க உலக பிரகாரமான பேர்களை என்ன செய்ய கூடாது? வைக்க கூடாது. Not naming them by the Bible names, you should not name your children worldly manner. அது நேரம் கிடைக்கும்போது அந்த வார்த்தையை நான் சொல்லுகிறேன். When time permits I will tell about it. இவனுடைய பேருக்கு என்ன அர்த்தம்? What is the meaning of his name? இந்த ஒவ்வொரு இடத்துலயும் ஒவ்வொரு வித்தியாசமான பேர் வைப்பாங்க. In different places they name differently. வித்தியாசமான பேர்லாம் நீங்க பாத்துக்கலாம். ஃபாரின்ல வித்தியாசமா பேர் வச்சு தலைவாங்க. In foreign countries they name very differently. ஒரு நட்சத்திரம் விழ போனது, அதை கண்டுபிடிச்சவன் பேர் என்ன தெரியுமா? One star was going to fall. What was his name? லெவி ஷூமேக்கர். ஷூமேக்கர்னு என்னது? செருப்பு தைக்கிறவன் அர்த்தம். Living shoemaker means one who is a cobbler. நம்ம ஆளுங்க வித்தியாசமா பேர் வைப்பாங்க. They name in different angles like this. நீங்க என்ன பேர் வச்சிருக்கீங்க? What have you named? உங்களுக்கு உங்க பிள்ளைகளுக்கு எல்லாம் எப்படி பேர் வைக்கிறீங்க? How are you naming your children?
பைபிள் பேர் கூட நல்ல பேர், நல்ல வாழ்ந்து காட்டின பரிசுத்தவான்களுடைய பேர் வைக்கணும். You also can name the saints who have lived beautifully. புதிய ஏற்பாட்டில் எவ்வளவோ பரிசுத்தவான்களுடைய பெயர் இருக்கிறார். There are many saints who have lived in the New Testament. நல்ல ஆவிக்குரிய பேர்களை வைக்கணும். அது புரியுற மாதிரி வைக்கணும். You should name your children spiritually and in an understandable way. சில பேர்லாம் வச்சிட்டு பிள்ளைங்க வளர்ந்துட்டு அந்த பேரை சொல்றதுக்கு வெட்கப்படுது. Some of them, the children are ashamed when they grow up to say the names. உங்களுடைய பிள்ளைகளுக்கு என்ன பேர் வைக்கிறீங்க? What have you named your children? நீ பிறந்தது தமிழ்நாடு தானே, நல்ல பேர் தமிழ்நாட்டு பேரே வையே. எதுக்கு நீ போட்டு யூரோப்பியன் கல்ச்சர்ல போட்டு நுழைச்சு உனக்கும் புரியாம அந்த பிள்ளைக்கும் புரியாம? You are born in Tamil Nadu, name your children in the Tamil Nadu style. Why are you wanting to grow up in European style? ஏனோக்கு என்று சொன்னால் பிரதிஷ்டை பண்ணப்பட்டவன் அர்த்தம். Enoch means one who is consecrated. இல்லாவிட்டால் ஒழுங்குபடுத்தப்பட்டவன் அர்த்தம். Or the one who has ordered his life. உன்னுடைய வாழ்க்கை இனிஷியேட்டட் லைஃபா இருக்கணும், அடுத்து டெடிகேட்டட் லைஃபா இருக்கணும். Your life should be one who is being shaped, or you have to be live a dedicated life. உன்னுடைய வாழ்க்கை எப்பொழுதும் அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கையாக இருக்க வேண்டும். Your life should be a dedicated life. ஒரு ஒழுங்குபடுத்தப்பட்ட வாழ்க்கையில் தான் நீ வாழணும். You should live an ordered life. கரடுமுரடான வாழ்க்கை, ஒழுங்கில்லாத வாழ்க்கை உன்னுடைய வாழ்க்கையில இருக்க கூடாது. Your life should not be crooked and perverse. எப்பொழுதுமே ஒரு பிரதிஷ்டைக்குள்ள தான் நீ நிக்கணும். You should somehow live in a consecrated state. நல்ல ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கைங்கிறது ஒரு பிரதிஷ்டைக்கு உட்பட்டது. A good Christian life is into consecrations. இப்ப புதிய ஏற்பாட்டு ஊழியர்கள் என்று சொல்லும் பொழுது பல விதங்களில் ஊழியம் செய்றவங்க இருக்காங்க. ஆனா நம்முடைய ஊழியங்கிறது பிரதிஷ்டைக்கு உட்படுத்தப்பட்ட ஊழியம். In the New Testament we see there are many servants of God who are working in a different angles, but our ministry is a consecrated ministry. ஒருத்தன் ஊழியத்துக்கு வர்றான்னா அவன் இஷ்டத்துக்கு சாதாரண விசுவாசி போல இருக்க கூடாது. One who is coming to ministry should not be like an ordinary believer. அவனுக்கு ஒரு பிரதிஷ்டை இருக்க வேண்டியது அவசியம். There needs to be his consecration. யாத்திராகமத்துல நாம் பார்க்கும் பொழுது when we read in Exodus 32ஆம் அதிகாரத்திலே chapter 32 29ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது verse 29 கர்த்தர் சொல்றாரு, அவங்களை கர்த்தருக்கு உங்களை பிரதிஷ்டை பண்ணுங்கள் என்று மோசே அவர்களுக்கு சொல்லி இருந்தான். And Moses says unto them, consecrate yourselves today. லேவியர்கள் கர்த்தருக்கு உங்களை பிரதிஷ்டை பண்ணுங்கள். The Levites, consecrate yourselves to the Lord. ஒரு தேவனுடைய பிள்ளை என்று சொல்லுகிறவன் தன்னை பிரதிஷ்டை பண்ணின ஒரு வாழ்க்கைக்குள்ளே வைக்க வேண்டும். A child of God should live a life of consecration. நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய பிள்ளைகள், நம்முடைய புருஷன் எல்லாம் பிரதிஷ்டைக்குள்ளே இருக்க வேண்டும். Our life, our wife, our husband and our children should all be into consecration. அதுபோல உன்னுடைய காணிக்கை கூட ஒரு பிரதிஷ்டை பண்ணப்பட்ட காணிக்கையாக இருக்க வேண்டும். Even so your offering also should be into consecration. 2 சாமுவேல் 8ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது 2 Samuel 8:12 when we read, அங்க என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? What is told there? தாவீது தன்னுடையதெல்லாம் கர்த்தருக்கென்று பிரதிஷ்டை பண்ணினான். David dedicated everything which he had to the Lord. உன்னுடைய காணிக்கையில ஒரு பிரதிஷ்டை இருக்கணும், உன்னுடைய வாழ்க்கையில ஒரு பிரதிஷ்டை இருக்க வேண்டும். There should be a consecration in your life and also in your offering. பிரதிஷ்டை இல்லாம நீ வாழக்கூடாது. Without dedication you should not live. உன்னுடைய Dressல ஒரு பிரதிஷ்டை இருக்கணும். There should be a consecration in your dressing. உன்னுடைய சாப்பாட்டுல ஒரு பிரதிஷ்டை இருக்கணும். In your food you should have a consecration. உன்னுடைய ஜெபத்துல ஒரு பிரதிஷ்டை இருக்கணும். In your prayer you should have a consecration. உன்னுடைய காணிக்கையில ஒரு பிரதிஷ்டை இருக்கணும். In your offering you should have a consecration. உன்னுடைய தூக்கத்துல ஒரு பிரதிஷ்டை இருக்கணும். In your sleeping you should have a consecration. ஒவ்வொன்றிலும் நீ ஒரு பிரதிஷ்டைக்கு உன்னை உட்படுத்தி கட்டுப்பாடுள்ள ஒரு வாழ்க்கைக்குள்ள நீ உன்னை கொண்டு வர வேண்டும். You should subject yourselves into this consecration and bring your life into a disciplined life. பவுல் என்ன சொல்லுகிறார்? What does Saint Paul say? மற்றவர்களுக்கு பிரசங்கம் பண்ணுகிற நான் தானே ஆகாதவனாய் போகாதபடிக்கு என் சரீரத்தை ஒடுக்கி கீழ்ப்படுத்துகிறேன். I subject myself and I subdue everything that I might not be gone away being preaching to all. ஒரு விசுவாசிக்கு பொதுவான பிரதிஷ்டை இருக்கிறது. A believer has an ordinary consecration. பொதுவான காமன் பிரதிஷ்டை. It's a common consecration. அதே போல தனிப்பட்ட பிரதிஷ்டையும் இருக்கிறது. And there is also a personal consecration. அதுபோல like this ஊழியர்களுக்கு ஒரு பொதுவான பிரதிஷ்டையும் இருக்கிறது. தனிப்பட்ட ஜீவியத்துக்கு அவங்க சில பிரதிஷ்டைகளை பண்ணிக்கொள்கிறார்கள். The servants of God have a common consecration. Also in their personal life they have their consecrations too. உன்னுடைய ஒவ்வொன்றிலும் ஒரு பிரதிஷ்டை, அதாவது ஒரு சரியான ஒழுங்குபடுத்தப்பட்ட ஒரு தன்மை இருக்க வேண்டும். In every aspect of your life you should have an ordered state. நீ இஷ்டத்துக்கு நீ வாழ்ந்துட கூடாது. You should not live on your own. இஷ்டத்துக்கு நீ செயல்பட கூடாது. You should not work on your own. ஒரு கட்டுப்படுத்தப்பட்ட ஒரு வாழ்க்கைக்குள்ள நீ இருக்க வேண்டும். You should live a disciplined life. இது ஒரு மனிதன் சொன்ன ஒரு அர்த்தம். ஏனோக்குன்னு சொன்னா ஒரு வேத அகராதியில சொல்லப்பட்டது பிரதிஷ்டை. In one translation of the word we see that Enoch means consecration. மற்றொரு அர்த்தம், and the other meaning is ஏனோக்கு என்ற இன்னொரு அர்த்தம் கற்றுக்கொண்டவன் என்ற அர்த்தம்.
The other meaning of Enoch means one who has learnt. ஒரு தேவனுடைய பிள்ளை கற்றுக்கொள்ளக்கூடியவனாக இருக்க வேண்டும். A child of God should be the one who is learning things. எனக்கு எல்லாம் தெரியும் அப்படினு சொல்ல கூடாது. You should not say that you know everything. அப்படி எல்லாம் தெரியும்னு சொன்னானா அவன் முட்டாள், அவனுக்கு ஒண்ணுமே தெரியாதுன்னு அர்த்தம். When you say that you know everything, you are a fool, you do not know anything. எப்ப ஒருத்தன் எனக்கு எல்லாம் தெரியும், எனக்கு யாரும் சொல்ல வேண்டியதில்லை அப்படினு சொல்லிட்டானோ அப்பொழுது அவனுக்கு என்ன அர்த்தம்? அவனுக்கு ஒண்ணுமே தெரியாது, அவன் ஒரு ஃபூல்னு அர்த்தம். At the point you say that you know everything, no one has to teach me, that means you are a fool. உலகத்துல என்ன சொல்லுவாங்க? They'll say in the world, நான் கற்றது என்னது? கையளவு, இன்னும் இருப்பது கடல் அளவுன்னு சொல்லுவாங்க. What I have learnt is only a handful, but what I do not know is like the sea. அதனால இன்னும் நம்ம கடைசி வரைக்கும் கத்துக்கிட்டே தான் இருக்கணும். Till the end we should keep on learning. இந்த சயின்டிஸ்ட் எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா, when you consider the scientists, அவங்க எல்லாம் கத்துக்கிட்டே தான் இருக்காங்க. they keep on learning. ஒண்ணா புதுசா நினைச்சிட்டு இருப்பான், கத்துக்கிட்டு அதை சொல்லுவாங்க, திருப்பி இதுல இருந்து இன்னொன்னு செய்யலாம்னு அதை வந்து ரிசர்ச் பண்ணிட்டே இருப்பான். They will discover new things and keep researching on it. From then they will keep on researching. இப்போ ஒண்ணுமே கத்துக்கலாம இருந்தாங்கன்னா நம்ம எல்லாம் மாட்டு வண்டியிலேயே சுத்தி கொண்டிருப்போம். If we have not been learning anything, then we will be entangled in all problems. அப்படிதானே? மாட்டு வண்டி, புல்லக் கார்ட். நம்ம ஒண்ணுமே கத்துக்கலன்னா எங்க இருப்போம்? If we do not learn anything, where will we be? சொல்லுங்க. காரே கண்டுபிடிக்கல, டூ வீலரே கண்டுபிடிக்கல, நம்ம எல்லாம் இப்ப எல்லாம் போயிட்டு இருப்போம், மாட்டு வண்டியில தான் சுத்திட்டு இருப்போம். If we had not learnt anything, if there's no discovery, then you will be loading on bullock carts. நாமாவது இப்ப மாடர்னா வந்திருக்கிறோம். We have come into this model world. ஆப்பிரிக்கால 2005ல நான் பேப்பர்ல படிச்சேன், மரக்கட்ட சைக்கிள் ஓட்டுறான். In Africa in 2005 I read that they are riding on wooden cycles. wooden cycle ஓடுறத பாத்துக்கிங்களா? Have you seen wooden cycles? நான் வச்சிருக்கேன் அந்த படத்தை பாருங்க. I have the picture with it. அதுக்கு மிஷின்ல ஒண்ணுமே கிடையாது, மரத்திலேயே வீல், ஒருத்தன் காலை வச்சிட்டு ஒரு காலை வச்சு தள்ளிக்கிட்டே ஓடுவான், அதுக்கு மேல எல்லாத்தையும் ஏத்தி வச்சுக்கிறது ஓடுறது. 2005லயே அவன் அப்படி இருக்கான்னா இப்ப எப்படி வந்திருப்பான்? இப்பதான் சைக்கிள் வந்திருக்கும்னு நினைக்கிறேன். In 2005 itself, if he should ride only on wooden cycles, then you can see how it he நீங்க was. கற்றுக்கொள்ளணும். You should learn. நீ கற்றுக்கொள்ள வேண்டும். You should keep learning. யார்ட்டனாலும் நீ கற்றுக்கொள்ளலாம். You can go to any person and learn. ஒரு சின்ன பையன்ட்ட இருந்து கூட நல்ல காரியங்களை நம்ம என்ன செய்ய முடியும்? கற்றுக்கொள்ள முடியும். Even from a small boy we can learn good things. பைபிள் என்ன சொல்லுது? What does the word of God say? எறும்பிட்ட போய் கற்றுக்கொள்ளுன்னு தான் சொல்லுது நம்மள. He is asking to learn from the ant. எங்க போய் கத்துக்க சொல்றாரு? Where does he ask you to learn from? ஒரு பெரிய சர்ச்சுக்கு போ, ஒரு பெரிய பாஸ்டர் பாரு, கமாலியாரின் பாதத்துல உட்கார்ந்து கற்றுக்கொள்ளுன்னா சொல்றாரு. எங்க வேதம் என்ன சொல்லுது? எறும்பு கிட்ட போய் சுறுசுறுப்பை கத்துட்டு வான்னு சொல்றாரு. ஏன்னா நீ 8 மணிக்கு எழும்புறியே, 8:15க்கு ஸ்கூலுக்கு போறியே, எழும்புறதுக்கு நீ எறும்பிடத்தில் போய் கற்றுக்கொள். To rise up early, you have to go and learn to the ants, not to any church or from any pastor or any worship. காலையில எழும்புறதுக்கு நீ ஒரு பாஸ்டர்ட்ட போய் கத்துக்க வேண்டியது இல்ல, யார்ட்ட போய் கத்துக்கலாம்? சுறுசுறுப்புக்கு நீ யார்ட்ட போய் கத்துக்கணும்? வேற ஒரு மிஷின்ட்ட போய் கத்துக்க வேண்டியது இல்ல, யார்ட்ட கத்துக்கலாம்? எறும்பு பாரு, அதுல இருந்து நீ கத்துக்க. For you to become smart, you have to go and learn from the ant and not from any pastors. யார்ட்ட நல்லது இருந்தாலும் நீங்க அதை கத்துக்கணும். From whomever that is good, you learn from them. உன்னை விட அறிவு கம்மியா இருக்கும். Maybe they are lesser in your. உன்னை விட பட்டங்கள் குறைவாக இருக்கும். Maybe they are lesser in your qualifications. உன்னை விட திறமைகள் குறைவா இருக்கும். They will be lesser than all your abilities. ஆனா உன்னை விட நல்ல சுபாவங்கள் எங்க இருக்கும்? அவனுக்குள்ள இருக்கும். But divine characters will be found in them. நீ அதை பயிற்சி வைக்கணும். You have to practice it. அதை பார்த்துட்டு ரைட் நம்மளும் இதை செஞ்சிருக்கலாமே அப்படின்னு நீயே ஆண்டவருடைய சமூகத்துல வச்சு தாழ்த்தி கத்துக்கணும். அதை திருப்பி நீ செயல்படுத்த வேண்டும். Seeing that, you should humble yourself in the presence of the Lord, that you might learn these things and practice it. ஒரு சிலருக்கு எப்போது கற்றாலும் ஒண்ணுமே இருக்காது. Some of them, how much ever they learn, there will be nothing in them. இந்த சண்டே ஸ்கூல் பாடத்தை படிக்கிறான் பாருங்க, என்னத்தை படிச்சாலும் क्वेश्चन கேட்டா ஒண்ணுமே தெரியாது. They are learning the Sunday school lessons. How much ever they learn, when questions are asked, they will not know anything. ஏனோக்கு என்று சொன்னால் கற்றுக்கொண்டவன் என்ற அர்த்தம். Enoch means one who has learned. இந்த மார்க்கத்துல வந்து நீங்க என்னத்தை கற்று இருக்கீங்க? What have you learned coming to this religion? இந்த உலகத்துல நீங்க பல காரியங்களை கற்று இருக்கலாம். You could have learnt many things in the world. அப்போஸ்தலர் 7:22 பார்க்கும் பொழுது, Acts 7:22 when we read, அங்கே மோசேயை குறித்து பார்வோனுடைய அரண்மனையில சகல சாஸ்திரங்களையும் அவன் கற்று தேர்ந்தான்னு சொல்லியிருக்கு. About Moses we see that he learnt of all the magics in the king's in the Pharaoh's palace. ஆனா தேவ சித்தத்துக்கு அது ஒண்ணுமே உதவி செய்யவில்லை. But it did not help him to do the will of God. எல்லா சாஸ்திரங்களையும் கற்று தேர்ந்து வாக்கிலும் செய்கையிலும் வல்லவனாய் மாறினா
ஆனா தேவன் தன்னுடைய திட்டத்தை செயல்படுத்தும் போது அது அவனுக்கு யூஸ்லெஸ்ஸா போய்விட்டது. He learned in every skills and he became able in his word and his actions, but he could not perform the will of God. உலக பிரகாரமான கம்ப்யூட்டர் அறிவோ இல்லாவிட்டால் உலக பிரகாரமான மெஷின்களை குறித்த அறிவோ உலக பிரகாரமான எந்த அறிவும் இந்த மகிமையான ஊழியத்துக்கு உதவி செய்யாது. The worldly computer knowledge or the knowledge of machines will not help you in this ministry. அவன் எல்லாத்தையும் கத்துக்கிட்டான். கடைசில பார்த்தா கர்த்தர் அவனை எங்க கொண்டு போய் வச்சாரு? ஆடு மேய்க்க வச்சாரு. He learned everything, but finally the Lord made him to graze the sheep. ஆடு மேய்ச்சு ஆடுதான் அவன் அதிகமா பேசினதெல்லாம் யார்ட்டதான்? ஆடுட்டு தான் பேசினான். Grazing the sheep, he was mostly talking with the sheep alone. இப்ப நார்மலான வார்த்தை கூட அவனுக்கு வராம ஏதா மாறியாச்சு, மந்தனாவும் திக்குவாய் உள்ளவனாய் மாறிவிட்டான். Now his ordinary words are also not proceeding from his mouth, but he is becoming of stammering lips. இப்ப சொல்றான், பார்வோன்ட்ட போய் பேசுற அளவுல எனக்கு என்ன இல்ல, ஒரு திறமை இல்லாம போயிடுச்சேன்னு சொல்றான். ஆனா பார்வோனுடைய அரண்மனையில தான் வளர்ந்த ஒரு ஆளு. He was the one who was grown up in the palace of Pharaoh, but now he says that he is not having the ability to go stand before Pharaoh and speak to him. அதனால உலக அறிவை வைத்து நீ பரலோகத்துக்கு போக முடியாது. Therefore the worldly knowledge will not take you to heaven. நீ கற்றுக்கொள்ள வேண்டியது என்ன? What should you learn? நான் ஒரு 2-3 காரியத்தை உங்களுக்கு வைக்கிறேன். I keep place before you 2 and 3 things. ரொம்ப இருக்கு பைபிள்ல. There are many things in the word of God. ஆனா நம்ம கற்றுக்கொள்ள வேண்டியது சில காரியங்களை நான் உங்களுக்கு வைக்கிறேன். But I place small things before you. ஒரு 6 காரியத்தை உங்களுக்கு சொல்றேன். I tell you about 6 things. நாம் எதை கற்றுக்கொள்ள வேண்டும்? What should we learn? மத்தேயு 9:13 பார்க்கும் பொழுது, Matthew 9:13 வாசியுங்கள். பலியல்ல இரக்கத்தையே விரும்புகிறேன் என்பதின் கருத்து இன்னதென்று போய் கற்றுக்கொள்ளுங்கள். இரக்கத்தை கற்றுக்கொள்ளுங்கள். You should learn mercy. ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு இரக்கம் என்கிறது சுபாவம் இருக்கணும். For a child of God, the mercy should be his character. உன் இருதயத்துல கொஞ்சமாவது ஈரம் இருக்கணும்னு சொல்லுவாங்க. They say that you should have a little mercy in your heart. இருதயம் வந்து கல்லு மாதிரி இருக்க கூடாது, கொஞ்சம் ஈரம் இருக்கட்டும், கொஞ்சம் இரக்கம் உள்ளவனாய் நீ மாறு. Your heart should not be hardened, it should have a little of mercy. மனைவி அழுதுகிட்டே இருப்பா, இவன் பாட்டுக்கு போயிட்டே இருப்பான். And the wife will keep on crying, but he will keep on going. புருஷன் டல்லா இருப்பாரு, இவன் நல்ல அப்படி இருக்கட்டும் அப்படிம்பா. The husband will be very dull, but she will say, let him be like that. தாயும் தகப்பனும் விசனமா இருப்பாங்க, இவன் பாட்டுக்கு கல்லு மாதிரி எந்திரிச்சு போயிட்டே இருப்பான். Mother and father will be so grieved, but he will go as a stone. உன்னுடைய ஜீவியத்துல ஒரு இரக்கம் வேணும். You should have a mercy in your life. ஏழைக்கு இறங்கி பாரு. You have mercy on the poor. ஏழைகளுக்கு இறங்கு, தாய் தகப்பனுக்கு இறங்கு, வயசானவங்களுக்கு இறங்குங்க. ஒரு இரக்க சுபாவத்தை முதலாவது கொண்டு வா. அதுதான் கிறிஸ்டியானிட்டியுடைய பேஸ். The basic of the Christianity is mercy. You have mercy on the poor, you have mercy on your parents and your neighbors. மலை பிரசங்கத்தில் இயேசு என்ன சொன்னார்? இரக்கம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் இரக்கம் பெறுவார்கள். In the Beatitudes, the Jesus says that you have mercy, be merciful and you will obtain mercy. நீ கடினம் உள்ளவனாக இருக்க கூடாது. You should not be a hard-hearted person. ரொம்ப ரஃபா ரூடா இப்படியே நீ பழக கூடாது. உன்னுடைய பகுதியில நீ இரக்கம் உள்ளவனாக இருக்க வேண்டும். You should not be rough and rude, but on your part you should be merciful. அதனால உன்னை கோழைன்னு கூட சொல்லுவாங்க. கோழை. For that they will say that you are a coward. அப்படிலாம் சொன்னா கூட பரவாயில்லை, நீ உன்னுடைய இரக்க சுபாவத்தை விட்டுற கூடாது. Even if they tell like that, you should not leave your mercy. நமக்கு கிடைத்த ரட்சிப்பே இரக்கத்துல கிடைச்சதுதான். Salvation that we have obtained is through mercy. கர்த்தர் நம்முடைய இரக்கத்தினால் நம்மை ரட்சித்தார். The Lord by his mercy saved us. அவர் நம்ம மேல இரக்கம் பாராட்டும்போது நீ மத்தவங்க மேல இரக்கம் பாராட்டு. When he is showing his mercy upon you, you show your mercy upon others. இரக்கத்தை குறித்த கருத்து என்னதென்று போய் கற்றுக்கொள். You have to go and learn this mercy. ஏழைகளை பார்த்த உடனே இரக்கம் வருதா? Do you have mercy upon the poor? அநாதைகளை பார்த்த உடனே இரக்கம் வருதா? Do you have mercy upon the orphans? யோபு சொல்கிறான், தாய் தகப்பன் இல்லாத பிள்ளைகள் என்னுடைய பந்தியில சாப்பிடாம நான் ஒரு நாளும் தனியா சாப்பிட்டதே கிடையாதுன்னு சொல்றான். Job says that the orphans had always been feeding with me and I have not fed alone. நம்ம என்ன செய்வோம்? What do we do? யாராவது திடீர்னு வந்தற போறான், கதவை பூட்டுன்னு சொல்றோம். If anybody comes suddenly you close the door. அப்படிதானே? That's what we say. அப்படிதான் நம்ம சொல்லுவோம். Is it not so? யாராவது எப்படியாவது கொஞ்சம் நல்லது சாப்பிடுறாருன்னா யாராவது வந்துருவான். அப்படின்னா இன்னைக்கு வீட்டுல எல்லாரும் சொல்ற பழமொழி மாதிரி சொல்லுவோம். When we are eating something good, somebody will come, so close the door. ஆனா யோபு சொல்றாரு, தாய் தகப்பன் இல்லாத பிள்ளைகள் என்னோட சாப்பிடாம நான் ஒரு நாளும் தனியா சாப்பிட்டதே கிடையாது. But Job says, I have never eaten alone except for including the orphan children along with me. நான் குருடனுக்கு கண்ணா இருந்தேன். I have been an eye to the blind. முடவனுக்கு காலா இருந்தேன். I have been a leg to the lame. இதுதான் யோபு. This is Job. யோபுனுடைய வாழ்க்கை அப்படித்தான் இருந்தது. This is the life of Job. அவன் சொல்றான், நான் முடவனுக்கு கண்ணாய் முடவனுக்கு காலாக இருந்தேன். I have been the leg to the lame. நம்ம அப்படி இருக்கோமா? Are we like that? யோபு 31:17 பாத்தீங்கன்னா, தாய் தகப்பன் இல்லாத பிள்ளைகள் என் ஆகாரத்தில் சாப்பிடாமல் நான் ஒருவனாய் சாப்பிட்டது உண்டோ?
He says that have I eaten myself alone without the fatherless children? எப்படிப்பட்ட ஒரு வார்த்தை பாத்தீங்களா? You see what a word it is? யோபு 29:15 சொல்றான், நான் குருடனுக்கு கண், சப்பானிக்கு காலாய் இருந்தேன். 21:15 Job says that I have been the eye to the blind and the leg to the lame. உனக்கு அப்படிப்பட்ட இரக்க சுபாவம் இருக்கா? Do you have such a mercy in you? இரக்க விஷயத்துல ரொம்ப நீங்க கவனமா இருக்கணும். யாருக்காவது ஏழைகளுக்கு உதவி செய்யும்போது யாராவது குறுக்க வந்தானா அது பிசாசு. If there is anybody hindering you from helping those who are poor, then they are devils. அதனால இரக்கத்தை கற்றுக்கொள்ளுங்க. If you learn mercy, யார் என்ன சொன்னாலும் நீ இரக்க சுபாவம் உள்ளவனா இருக்கணும். whatever others say, you should have mercy. ஒரு ஆளுக்காவது சாப்பாட்டுக்கு வழி செய். You have to practice this nature of mercy. உங்களுக்கு அப்படி இரக்க சுபாவம் இருக்கா? Have you this mercy nature in you? இரண்டாவதாக, secondly, மத்தேயு 11:29. Matthew 11:29. அங்க ரெண்டு காரியங்களை கற்றுக்கொள்ள இயேசு சொல்லுகிறார். That Jesus asks you to learn two things. நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன், என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள். ரெண்டு காரியத்தை கற்றுக்கொள்ள இயேசு சொல்றார். என்னிடத்துல வந்து அதை கற்றுக்கொள்ளுங்கள் சொல்றார். Jesus asked to learn two things from him. பவுல் போய் கமாலியலுடைய பாதத்துல கற்றுக்கொண்டான். Paul learned at the feet of Gamaliel. அந்த போதனை பரிசுத்தவான்களை அடிக்க சொல்லி கொடுத்தது. That teaching made him to beat the saints. ஆனா இயேசு சொல்றார், என்னிடத்துல வந்து கற்றுக்கொள், அது எதை உனக்கு தரும்? சாந்தத்தையும் மனத்தாழ்மையும் உனக்கு தரும். But Jesus says, you come unto me and learn of me, and it will teach you meekness and lowliness of heart. கொஞ்சம் சாந்தமா இருங்க, பிரச்சனை சால்வ் ஆயிடும். If you are a little meek, the problem will be solved. கொஞ்சம் தாழ்ந்து போயிருங்க, சால்வ் ஆயிடும். If you are a little humble, then the problem will be solved. ஒரு நாள் ஒரு சகோதரன் ஃபோன் பண்ணாரு. One day a brother rang up to me. அது நைட். And it was night time. நான் சொன்னேன், நீங்க எங்க இருக்கீங்கன்னு. I asked him where you are. நான் அப்படியே வண்டியில போயிட்டு இருக்கேன் அப்படினாரு. He said that I'm just going on. ஏன் வண்டியில இந்த நேரத்துல எங்க போயிட்டு இருக்கீங்கன்னு. I asked him, why brother, where are you going to? வீட்ல ஒரு சின்ன பிரச்சனை, அவ கத்த ஆரம்பிச்சிட்டா, இனி நான் இருந்தா பிரச்சனையா இருக்கும், கொஞ்ச நேரம் அப்படியே வெளியே போயிட்டு வந்தா ஃப்ரீ ஆயிடும், இல்லன்னா நானும் டென்ஷன் ஆகி அவளும் டென்ஷன் ஆகி வாழ்க்கையில பிரச்சனை வந்துடும், அதனால கொஞ்சம் பொறுமையா வெளியே வந்திருக்கிறேன்னு சொன்னார். He said there's some confusion in my family, and if she started shouting, if I am there I will have to shout, therefore I came out, and after some time I'll go. போய் இயேசுட்ட வந்து பரலோகத்தை கத்துக்கிறதுக்கு முன்னால எதை கத்துக்குங்க? சாந்தத்தை மனத்தாழ்மையை கற்றுக்கொள்ளுங்க. Before you could learn from Jesus about the heaven, you learn about meekness and lowliness and heart. ஆழமான உபதேசங்களை கற்றுக்கொள்வதற்கு முன்பாக முதலாவது இரக்கத்தையும் சாந்தத்தையும் மனத்தாழ்மையும் கற்றுக்கொள்ளுங்கள். Therefore he said that you learn meekness and lowliness and heart. ஆழமான உபதேசங்களை கற்றுக்கொள்வதற்கு முன்பாக நீங்கள் போய் இரக்கத்தையும் கீழ்ப்படிதலையும் இரக்கத்தையும் சாந்தத்தையும் மனத்தாழ்மையும் கற்றுக்கொள்ளுங்கள். Before you go and learn about the deepest doctrines, you learn about the meekness and lowliness and heart. நமக்கு இன்னைக்கு எவ்வளவு மனத்தாழ்மை இருக்கிறது? How much of lowliness do we have? எவ்வளவு சாந்தம் இருக்கிறது? How much meekness do we have? உனக்கு நீயே ஒரு கடிவாளம் போட்டுக்கணும். You should put a bridle for yourself. உனக்கு நீயே ஒரு கட்டுப்பாடு வச்சிருக்கணும். You should have a control of yourself. உன்னுடைய கண்ட்ரோலை மீறி நீ போக கூடாது. You should not go out of your control. உனக்கே ஒரு கண்ட்ரோல் இல்லன்னு சொன்னா நீ ஒரு காட்டுக்கழுதையை போல மாறிடுவே. If you should not have a control of yourself, then you are a wild ass. உன்னை கட்டுப்படுத்த உனக்கு ஒரு சக்தி இருக்கு, அதான் பரிசுத்த ஆவியானவர். The Holy Spirit is having the spirit to control over you. அந்த பரிசுத்த ஆவி வரும் பொழுது உங்களை சகல சத்தியத்துக்குள்ள வழி நடத்துவார். அப்படினா என்ன அர்த்தம்? சாந்தத்துக்குள்ளும் மனத்தாழ்மைக்குள்ளும் உன்னை வழி நடத்துவார். When that Holy Spirit comes upon you, he will lead you into all truth, means he will lead you into meekness and lowliness of heart. அடுத்ததாக எபிரேயர் 5:8. Nextly Hebrews 5:8. கீழ்ப்படிதலை கற்றுக்கொள்ளுதல். He should learn obedience. பட்ட பாடுகளினாலே அவர் கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டார். By the sufferings he suffered, he learned obedience. கீழ்ப்படிதலை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். We should learn obedience. ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு கீழ்ப்படிதல் ரொம்ப அவசியம். Obedience is most necessary for a child of God. ஒரு புருஷனுக்கு தேவன் எதிர்பார்க்கிறது மனைவியிடத்தில் அன்பு கூறுதல், மனைவிக்கு தேவன் எதிர்பார்ப்பது கீழ்ப்படிதல். What the husband expects from his wife is she should obey, and what the husband should do is loving her. போனா போயிடணும். When you ask to go, you should go. பேசாதன்னா பேசாம நிக்கணும். When you are asked not to speak, you should not speak. திருப்பி புலம்பிட்டே இருக்க கூடாது. Again, you should not keep murmuring. இல்லன்னா முறுமுறுத்துக்கிட்டே இருக்க கூடாது. You should not keep talking again and again. கீழ்ப்படிதல் என்ன அர்த்தம்? What is meaning of obedience? நீ 3 மணி நேரம் ஜெபிக்கிறதை விட ஒரு நிமிஷம் நீ கீழ்ப்படிது, அது அதை விட மேன்மையானது. More than you praying for 3 hours, 10 minutes of your obedience is most important. நீ 1 லட்சம் ரூபாய் காணிக்கை கொடுக்கிறதை விட நீ கீழ்ப்படிதல் மேன்மையானது. More than you giving an offering of 1 lakh, your obedience is most important. பைபிள் என்ன சொல்லுது? பைபிள் என்ன சொல்லுது? What does the word of God say? பலியை காட்டிலும் கீழ்ப்படிதல்
உத்தமம். Better than sacrifice is your obedience. நீ புருஷனுக்கு கீழ்ப்படியாம நீ எத்தனை மணி நேரம் ஜெபிச்சாலும் அது ஒண்ணு அந்த பலி அங்கீகரிக்கப்படாது. Without obeying your husband for how many hours you pray, it will not be accepted. இல்ல அங்க கீழ்ப்படியாம நீ பைபிள் தூக்கிட்டு இங்க வந்துட்டா பரலோகம் போய்டுவியா? Or disobeying, you bring your Bible here, will you go to heaven? வாழ்க்கைங்கிறது ஒரு புத்தகம், அதை நீ நல்லா படிக்கணும். In your life, the first step you should learn is obedience. வாழ்க்கை என்பது ஒரு புத்தகம், நீ அதை நன்றாக கற்றுக்கொள்ள வேண்டும். புக், வாழ்க்கை என்பது ஒரு புக், ஒரு பாடம். When the life is a book and it's a lesson which you have to learn. அத நீ சரியா கத்துக்கொள்ளாம போனீங்கன்னா நீ பரீட்சையில ஃபெயில் ஆயிடுவ. If you should not learn that properly, you will not go to the next step. கல்யாணத்தன்னைக்கு ஒரு பிரசங்கம் பண்றானே, அந்த கல்யாணத்துல உட்கார்ந்து இருக்கும்போது நீ நல்லா கவனிக்கணும். எங்கேயோ பார்த்துட்டு புது பொண்ணு அப்படி முழிச்சிட்டு இருக்க கூடாது. On the day of wedding, when the message is given, you should listen to it carefully, not gaping here and there. அன்னைக்கு பண்ற பிரசங்கம் மெயினா அவங்களுக்கு தான். ஆனா இவங்க ரெண்டு பேரும் கவனிக்கிறது இல்ல. மத்தவங்க எல்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டா கவனிப்பாங்க. இவங்க ரெண்டு பேரும் எங்கேயோ கனவுல மிதந்துட்டு சுத்திட்டு கனவு முடிஞ்ச உடனே இங்க அடிபட்டு சாவும். On the day of wedding, when the message is given to them, they just make their minds waver somewhere, and after the marriage they end up in conflicts. வாழ்க்கைங்கிறது ஒரு பாடம், அந்த புத்தகம், அதை நல்லா படி, உன்னுடைய வாழ்க்கையில நல்லா இருப்ப. The life is a book and you should learn it, then your life will be settled properly. first பாடம் வந்து கீழ்ப்படிதல். The first lesson of it is obedience. பட்ட பாடுகளினாலே கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டு தான் பூரணரான பின்பு மற்றவர்களையும் பூரணமாக்கினார். He suffered and he obeyed in all things, and he made others to suffer by it. அடுத்து 110 டைம் இல்ல, அதனால நான் குயிக்கா போறேன். 119ஆம் சங்கீதம் 71ஆம் வசனம். Psalm 119 verse 71. உம்முடைய பிரமாணத்தை கற்றுக்கொள்கிறேன். You should learn the commandments. வாசியுங்கள். உபத்திரவப்பட்டது நல்லது. 119:71. 119:71. நான் உபத்திரவப்பட்டது எனக்கு நல்லது, அதனால் உமது பிரமாணங்களை கற்றுக்கொள்கிறேன். ஒரு தேவனுடைய பிள்ளை பிரமாணத்தை கற்றுக்கொள்ள வேண்டும். A child of God should learn the statutes. பைபிள் எவ்வளவோ பிரமாணங்கள் இருக்கிறது. There are many statutes, commandments of God. பழைய ஏற்பாட்டில் பிரமாணம் என்று அழைக்கப்பட்டது, புதிய ஏற்பாட்டில் உபதேசம் என்று அழைக்கப்படுகிறது. In the Old Testament it is called as commandments, in the New Testament it is called doctrines. உபதேசத்தை நல்லா கற்றுக்கொள்ளுங்கள். You should learn the doctrines properly. அப்போஸ்தல உபதேசத்தை கற்றுக்கொள்ளுங்கள். You learn the apostolic doctrines. கிறிஸ்துவின் உபதேசத்தை கற்றுக்கொள்ளுங்கள். You learn the Christ doctrines. ஆழமான உபதேசங்களை கற்றுக்கொள்ளுங்கள். You learn the deep doctrines. ஏனா உங்களை வந்து இன்னொருத்த क्वेश्चन பண்ணும்போது உனக்கு அத கிளியரா பேசறதுக்கு உனக்கு என்ன செய்யணும் தெரியணும். Because when anybody comes to question you, you can clearly answer them. அவனுக்கு விளக்கத்தை நீ சாந்தமாய் சொல்லி அவனுக்கு புரிய வைக்கணும். You should with all meekness make him understand his questions. இங்க தாவீது சொல்றான், உம்முடைய பிரமாணங்களை நான் உபத்திரவப்பட்டது நல்லது, அதனால் உம்முடைய பிரமாணங்களை நான் கற்றுக்கொள்கிறேன். Here David says, it is good for me that I have been afflicted, that I might learn their statutes. இதெல்லாம் ஒரு பெரிய சப்ஜெக்ட், நான் நேரம் இல்ல. கடைசியாக பிலிப்பியர்களின் நிருபத்தில் நாம் பார்க்கும் பொழுது, nextly writing to Philippians 4ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்துல, chapter 4 verse 1. அடுத்த வாழ்க்கையில நீ கற்றுக்கொள்ள வேண்டிய முக்கியமான காரியம் என்ன? What is the next thing you have to learn? வாசியுங்கள். என் குறைச்சலினால் நான் இப்படி சொல்லுகிறதில்லை, ஏனெனில் நான் எந்த நிலைமையில் இருந்தாலும் மனரம்யமாய் இருக்க கற்றுக்கொண்டேன். ஒரு கல்யாணம் பண்ணும்போது இத உங்க பிள்ளைகளுக்கு அழகா சொல்லி கொடுத்து அனுப்பணும். When it is a wedding, we have to teach our children like this and send them. நான் எனக்கு கல்யாண பிரசங்கம் கிடைக்கும் போதெல்லாம் இத மேக்ஸிமம் சொல்லிடுவேன். At the time when I have my marriage messages, I will tell them these things. ஏன்னா நீங்க வேற என்னத்திலமோ சொல்லி கொடுத்து அனுப்பிடுறீங்க. நீ போ மாமியாரை பாக்கெட் பண்ணிரு, இல்லட்ட சண்டை போட்டுரு, இல்ல தனியா வந்துரு, ஏதாவது ஒன்னு பண்ணிருன்னு ஒரு ரூட்டை சொல்லி கொடுத்து அனுப்புறீங்க. A group is teaching them to fight and come back home like this. அங்க போன உடனே அந்த ரூட் அங்க பிடிபட மாட்டேங்குது. And when they go there, they are not having any clutches. அது அங்கதான் வாழ்க்கை ஃபெயில் ஆக ஆரம்பிக்கும். And therefore their life ends in failure. நீங்க என்னத்தை கற்றுக் கொடுத்து அனுப்பணும்? What should you teach them? வாழ்ந்திருக்கவும் தெரிய வேண்டும். You should know how to live. வாழ்ந்திருக்கவும் தெரிய வேண்டும். You should know how to be obeyed. எந்த நிலைமையில் இருந்தாலும் மனரம்யமா இருக்க கற்றுக்கொடு. In whatever situation you are, you should learn to be content. சாப்பாடு இல்லனாலும் பரவாயில்ல, குடிக்க இல்லாட்டாலும் பரவாயில்ல, நல்ல Dress எடுத்து கொடுக்காட்டாலும் பரவாயில்ல, இப்படி நீங்க சொல்லி கொடுக்கணும். அவன் ஒண்ணுமே எடுத்து கொடுக்கலையா அப்படின்னு நீங்க உடனே क्वेश्चन கேட்டு ஒரு பூகம்பத்தை வெடிக்க வச்சிர கூடாது. Even if you do not have anything to eat or drink or anything to dress, you should be content with it, but instead of that you should not bring up any problems. எந்த நிலைமையில் இருந்தாலும் நீ என்ன செய்யணும்? மனரம்யமா இருக்க கற்றுக்கொடு. Whatever state I am, I learn to be content. உங்களுக்கு அப்படி யாராவது கத்து கொடுத்திருக்காங்களா? Have anybody taught you like this? உங்க அம்மா அப்பா அப்படி சொல்லி கொடுத்திருக்காங்களா? Has your mother and father taught you like this? பவுல் சொல்றார், நான் எந்த நிலைமையில் இருந்தாலும் மனரம்யமா இருக்க நான்
கற்றுக்கொண்டேன். Saint Paul says that I have learned to be content whatever state I am. தாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும். I know to be a waste. வாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும். I know how to abound. எல்லாவற்றிலும் திருப்தியா இருக்க எனக்கு தெரியும். And I know to be content with everything. பட்டினியா இருக்க எனக்கு தெரியும். I know to suffer hunger. பரிபூரணம் அடையவும் எனக்கு தெரியும். I know to be abound. குறைவுபடவும் நான் போதிக்கப்பட்டேன். And I have been taught to suffer need. எப்படி ஒரு வாழ்க்கை பாத்தீங்களா? See what a life it is. அதுல நம்ம கத்துக்கணும். We should learn these things. ஒரு காலத்துல யோசேப்பு அப்பாவுக்கு பிரியமா இருக்க கத்துக்கிட்டான். One time Joseph learned things which was pleasing to his father. அதுக்கு பிறகு சிறைச்சாலையில இருக்க கத்துக்கிட்டான். And that he learned many things from prison. அடுத்த ஸ்டெப் சிங்காசனம், அதுக்கு வரதுக்கும் கத்துக்கிட்டான். Nextly he had to go to throne and he learned from that. நீங்க உங்க பிள்ளைகளுக்கு இப்படி கத்து கொடுத்திருக்கீங்களா? Have you taught your children like this? என் பிள்ளைக்கு நான் இப்படித்தான் வளர்த்தேன்னு நீ போய் கல்யாணம் கட்டி கொடுத்த பிறகு நீ வீட்டுல உட்கார்ந்துட்டு சொல்லிக்கிட்டே இருந்தேன்னா காரியம் ஆகாது. If you sit in your house and after the wedding you say that I have done my children like this, it will not be a story. நீங்க எல்லாத்துக்கும் கத்து கொடுத்திருக்கணும். You should have taught them everything. துணி துவைக்க சொல்லி கொடுத்திருக்கணும். You should have taught them to wash their clothes. சோறு பொங்க சொல்லி கொடுத்திருக்கணும். You should have made them to learn how to cook. ஒழுங்கா மரியாதையா பேசுறதுக்கு கத்து கொடுத்திருக்கணும். You should have taught them how to respectfully speak. கீழ்ப்படிய கத்து கொடுத்திருக்கணும். You should have taught them obedience. மனரம்யமா இருக்க கத்து கொடுத்திருக்கணும். You should have taught them to be content. ஒண்ணுமே கத்து கொடுக்கல. You have not taught them anything. ஒரு இடத்துல ஒரு கல்யாணத்துக்காக ஒரு பெண்ணை கொண்டு வந்தாங்க. Once for a wedding a girl was given. அதாவது கல்யாணத்துக்கு டேட் ஃபிக்ஸ் பண்றாங்க. They have brought to fix the date. அந்த பிள்ளை வந்த உடனே அந்த அம்மா சொல்லுது, ஏய் முக்காடு போடு. அப்ப முக்காடு போடுறது கூட அவளுக்கு இதுவரைக்கும் சொல்லி கொடுக்கல, அது கத்துக்கவே இல்ல. அவ என்னத்த கல்யாணம் கட்டி வாழ்ந்துற போறா? When that girl came, the mother said, you put on your covering like this, and she was not taught, then what will she learn? நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? Do you understand this? கல்யாணம் கட்ட போற வயசு வந்துருச்சு, கல்யாணத்துக்கு டேட் ஃபிக்ஸ் பண்றாங்க. அப்ப இத்தனை வருஷம் விசுவாசி, இப்ப வந்து கல்யாணம் கட்டி அடுத்த ஒரு வாழ்க்கைக்கு போறா. ஒரு பிள்ளை ஞானசானம் எடுத்திருந்தாலே என்ன போடணும்? ஞானசானம் எடுத்த பெண்ணு அந்த பெண்ணுடைய தலையில ஜெபம் பண்ணும் போதாவது தீர்க்க தரிசனம் சொல்லும் போதாவது என்ன இருக்கணும்? தலையில முக்காடு இருக்கணும். அப்ப இவ ஞானசானம் எடுத்து எத்தனையோ வருஷம் ஆச்சு, இப்ப கல்யாணத்துக்கு டேட் பிக்ஸ் பண்ண வர்றாங்க. இவளுக்கு இன்னும் முக்காடு போடுறதே தெரியல. அம்மா சொல்லித்தான் அன்னைக்கு முக்காடு போடுறான்னா இவ என்ன வாழ்ந்துருவான்னு கேக்குறேன். When at baptism itself one should know how to put on the covering over the head, but even when it comes to wedding, even then if she is not knowing, you should think as to how that life would be. இப்ப டைவர்ஸ்க்கு நோட்டீஸ் அனுப்பி இருக்கா. Now she has sent the divorce notice. அதான் வந்து ஃபைனல் நிக்கும். That is the final. வாழ்க்கையை கத்துக்கல, ஆனா வாழ முடியாம வந்து விட்டார்கள். They do not have learned the life and மனரம்யமா இருக்க கற்றுக்கொள். You should learn how to be content. மனரம்யமே நித்திய விருந்து. Contentment is a divine feast. ஒவ்வொரு நாளும் அதுதான் உன்னுடைய வாழ்க்கையில விருந்து. Every day your divine feast is contentment. இந்த ஏனோக்கு எல்லாவற்றிலும் இருக்க கற்றுக்கொண்டவன். Enoch was the one who learned all these things. வீட்ல உள்ள குடும்ப பிரச்சனைகளையும் சால்வ் பண்ண கற்றுக்கொண்டான். தேவனோடு நடக்க கற்றுக்கிட்டான். தேவனோடு காணப்படாமல் போகிறதுக்கு எடுத்துக்கொள்ளப்படுறதுக்கும் அவன் கற்றுக்கொண்டான். He learned how to solve his family problems. He learned to walk with God and also to be translated. எத்தனை பேருக்கு ஏனோக்குடைய வாழ்க்கை தேவை? How many of you need this life of Enoch? அப்படிப்பட்ட வாழ்க்கை தேவைப்பட்டவர்கள் கண்களை மூடி முழங்கால் படியிடுவோம். All those who need such a life, close your eyes and kneel down. கர்த்தர் உன்னுடைய வாழ்க்கையை அருமையான வாழ்க்கையாய் மாற்ற வாஞ்சிக்கிறார். The Lord wants to change your life as a precious life. நீ தேவனிடத்தில் கற்றுக்கொண்டால் போதும். If you should learn from the Lord, that's sufficient. நீ கற்றுக்கொண்ட உபதேசத்தில் நிலைத்திருந்தால் போதும். If you stand by the doctrines which you have heard, it's sufficient. உன்னுடைய வாழ்க்கை ஒரு அர்ப்பணிக்கப்பட்ட பிரதிஷ்டைக்கு உட்பட்ட ஒரு வாழ்க்கையா இருந்தால் போதும். If your life is a consecrated life, it's sufficient. உன்னுடைய வாழ்க்கையில் எல்லா பகுதியிலும் தேவனை விசுவாசிப்பாயாக. You believe in the Lord in all the aspects of your life. எல்லாரும் கண்களை மூடி முழங்கால் படியிடுவோம். All close your eyes and kneel down. நீ காயினுடைய சந்ததியாய் சபைக்குள்ள இருந்து போய் விடாதே. You do not be as the generation of Cain and be in the church. நீ எடுத்துக்கொள்ளப்படக்கூடிய ஏனோக்காய் காணப்படுவாயாக. You be as the generation of Enoch who is a state. காயினுடைய சந்ததியாகிய ஏனோக்காய் சபையிலே இராதே. எடுத்துக்கொள்ளப்படக்கூடிய ஏனோக்காய் சபையிலே நீ காணப்படுவாயாக. You do not be the generation of Cain who is Enoch, but you be as the one who is translated. கர்த்தாவே எல்லாவற்றிலும் நான் உம்மை விசுவாசிக்கிறேன். Lord, I believe in everything. தோல்வி இல்லாத ஒரு வாழ்க்கை வாழ வாஞ்சிக்கிறேன். I desire to live a life without failures. தேவனிடத்திலும் மனிதனிடத்திலும் சாட்சி பெற்ற ஒரு வாழ்க்கை வாழ வாஞ்சிக்கிறேன். I desire to live a life of testimony before God and man. உம்மோடு சஞ்சரிக்க வாஞ்சிக்கிறேன். I want to live with you. ஆத்தும ஆதாயம் செய்ய வாஞ்சிக்கிறேன். I want to bring many souls. கர்த்தருடைய வருகையை குறித்து சொல்லக்கூடியவனாய் என்னை மாற்றும்படியாக வாஞ்சிக்கிறேன். I want to be a person who could declare the coming of the Lord. என்னுடைய ஊழியம் ஜீவியம் ஒரு பிரதிஷ்டைக்குள்ளே காணப்படட்டும். My life and my ministry may it be into a consecration. இன்னும் நான் உம்மிடத்தில் கற்றுக்கொண்டு வாழ வாஞ்சிக்கிறேன்.
வாஞ்சிக்கிறேன் ஆண்டவரே. Lord, I desire to learn many things from you and live. இரக்கத்தை கற்றுக்கொள்ள வாஞ்சிக்கிறேன். I desire to learn mercy. சாந்தத்தையும் மனத்தாழ்மையும் கற்றுக்கொள்ள வாஞ்சிக்கிறேன். I desire to learn meekness and lowliness. கீழ்ப்படிதலை கற்றுக்கொள்ள வாஞ்சிக்கிறேன். I desire to learn obedience. உபதேசத்தை கற்றுக்கொள்ள வாஞ்சிக்கிறேன். I desire to learn the doctrines. நீர் என்னை எந்த சூழ்நிலையில் நடத்தினாலும் மனரம்யமாக இருக்க நான் வாஞ்சிக்கிறேன். Whatever situation you might lead, I learn to be content. அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை எனக்கு தாரும். You give me such a life. நான் எடுத்துக்கொள்ளப்பட வாஞ்சிக்கிறேன். I want to be caught up. நீர் எனக்கு உதவி செய்யும். You help me, Lord. Praise the Lord, praise the Lord, praise the Lord, praise the Lord. Hallelujah. Amen, 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 amen. Oh God, ishadabalam tikadabalam tidatidabalam tidam. Praise thee Jesus, praise thee Jesus, praise thee. Praise the Lord, praise the Lord, praise the Lord, praise the Lord, praise the Lord. Hallelujah, hallelujah, hallelujah. உண்மையாகவே எத்தனை பேருக்கு எடுத்துக்கொள்ளப்படக்கூடிய வாழ்க்கை வேண்டும்? எப்ப ட்ரம்பட் அடிக்கும் தெரியாது, எப்ப எக்காலம் துணிக்கும் நமக்கு தெரியாது. கர்த்தாவே, நான் எடுத்துக்கொள்ளப்பட வாஞ்சிக்கிறேன். எனக்கு குடும்பத்தோடு வாழ்ந்தவன், அவன் ஒரு விசுவாசியின் அடையாளம். எடுத்துக்கொள்ளப்படக்கூடிய விசுவாசியாக நாம் வாழுவோமாக. எடுத்துக்கொள்ளப்படக்கூடிய ஊழியர்களாய் நம்முடைய வாழ்க்கையை வாழ்ந்து காட்டுவோமாக. அல்லேலூயா. சபைக்குள்ளே இருந்தே நீ காயினுடைய சந்ததியாகிய ஏனோக்காய் போய்விடாதே. சபைக்குள்ளே இருந்து எடுத்துக்கொள்ளப்படக்கூடிய ஏனோக்காய் உன்னை உருவாக்கிக் கொள்வாயாக. அல்லேலூயா. அப்படியானால் இரக்கத்தை கற்றுக்கொள், சாந்தத்தை மனத்தாழ்மையும் கற்றுக்கொள்ளுங்கள், கீழ்ப்படிதலை கற்றுக்கொள்ளுங்கள், உபதேசத்தை கற்றுக்கொள்ளுங்கள். அல்லேலூயா. Amen, Jesus. Hallelujah, hallelujah, hallelujah. Oh, rabala karabaka tudabala katudaba. Hallelujah. Hallelujah, hallelujah. உந்தனின் பரிசுத்தம் இரக்கம் தாழ்மையுமே எந்தனின் வாஞ்சை அதுவே. உந்தனின் பரிசுத்தம் இரக்கம் தாழ்மையுமே எந்தனின் வாஞ்சை அதுவே. Amen, 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 amen. எனக்குடைய ஜீவிதத்திலிருந்து கற்றுக்கொள்ள முடியாத தேவன் நமக்கு போதித்த சத்தியங்களுக்காக ஸ்தோத்திரம் பண்ணுவோம். எடுத்துக்கொள்ளப்படக்கூடிய விசுவாசிக்கு அடையாளமாக கர்த்தர் அவனை குறித்து கற்றுக்கொள்ள உதவி செய்தபடினால ஸ்தோத்திரம் பண்ணுவோம். அவனை போல பிரதிஷ்டை உள்ள, அவனை போல கற்றுக்கொள்ளக்கூடிய வாழ்க்கை வாழ உதவி செய்ய முடியாது ஸ்தோத்திரம் பண்ணுவோம்.
எக்காலம் துணிக்கப்படும் பொழுது இந்த வசனத்தின்படி வாழ்ந்து அவரை சந்திக்க உதவி செய்ய முடியாது. ஸ்தோத்திரம் பண்ணுவோம். எல்லா மகிமையும் அவருக்கே செலுத்தி ஸ்தோத்திரம் பண்ணுவோம். பரிசுத்தமுள்ள ஆண்டவரே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்டதான மாலை விளக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த வேத பாடத்தை நடத்தும்படியாக ஒரு நல்ல போதகராக நீர் வெளிப்பட்ட தயவுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, உம்முடைய சத்தியங்களை விளங்கிக் கொள்ள எங்களுடைய மனக்கங்களை பிரகாசமாக்கி தந்ததுக்காய் ஸ்தோத்திரம். அதன்படி ஜீவிக்கக்கூடிய கிருபையை தரும்படியாக மன்றாடுகிறோம். எனக்கை போல எடுத்துக்கொள்ளப்படக்கூடிய ஒரு தேவனுடைய பிள்ளை எப்படி வாழ வேண்டும் என்பதை